ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2091. ஒரு காலத்தில் தனக்கு மிகவும் உதவி இருந்தவர் என்பதால் ஜெயசமரன் நீலருத்ரனை மரியாதையுடன் வணங்கினார். அதன் பின் நீலருத்ரன் ஜெயசமரனை நோக்கி நடந்து வந்து சிரித்துக் கொண்டே, சமரா, நீ ரொம்ப பலசாலி ஆயிட்ட. இப்ப என்னால கூட உன் கூட போட்டி போட முடியாது போல. அப்புறம் இவரை பாரு, இவர்தான் என்னோட அண்ணன் வீரருத்ரன் என்றார். வீரருத்ரனை பார்த்த ஜெயசமரன் அவருக்கும் தனது மரியாதையை தெரிவித்தான். அப்போது அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை உணர்ந்த ஜெயசமரன் அவர் அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற வீரர் என்பதை புரிந்து கொண்டார். அதே நேரத்தில் வீரருத்ரன் புன்னகையோடு, அப்போ நீதான் சமரன் ஜெயந்தன் இல்லையா? இந்த பொண்ணு திரும்பி வந்ததுல இருந்து உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சமரங்கிற பேரு தான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நாங்க இந்த கூட்டணியில சேர்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். குழப்ப மன்னனே நேரடியா வந்து எங்களை இதுல சேர சொல்லி அழைச்சாரு. அப்படி இருக்கும்போது எங்க அழியா புனித மீன் பிரிவு அவரோட அழைப்பை எப்படி தட்ட முடியும் என்றார். அதைத் தொடர்ந்து அவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு இனியாவும் அவளுடைய பிரிவைச் சேர்ந்தவர்களும் உள்ளே சென்றனர். உள்ளே நுழைந்ததும் மிக சக்தி வாய்ந்த போர் வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த முன் வரிசை இருக்கைகளை அவர்கள் கண்டனர். அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் வேறு சில இருக்கைகளில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டனர். ஜரீனா ஜெயசமரனின் கையை பிடித்துக்கொண்டு நடுப்பகுதியில் இருந்த இருக்கைகளை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவை மிகவும் ஆடம்பரமான இருக்கைகளாக இருந்ததால் ஜெயசமரன் தயங்கி, ஜரீனா, நம்ம ஓரமா இருக்கிற இருக்கையிலே உட்காருவோம், இங்க வேற யாராவது உட்காரட்டும் என்றான். ஆனால் ஜரீனா அவன் சொன்னதை கேட்கவில்லை. அவனை இழுத்துச் சென்று அங்கிருந்த மிகச்சிறந்த இருக்கையில் அமர வைத்தாள். அந்த இருக்கைகள் உண்மையில் அந்த அரங்கம் முழுவதிலும் மிகவும் மதிப்பு மிக்கவையாக கருதப்பட்டன. இனியாவின் தாத்தாவான வீரருத்ரனை போன்ற வலிமைமிக்க வீரர் கூட அங்கே அமர தகுதியானவராக எண்ணப்பட மாட்டார். ஆனால் ஜெயசமரன் அங்கே அமர்ந்தவுடன் பலர் தங்களை தாங்களே கட்டுப்படுத்த முடியாமல் மெதுவாக பேசத் தொடங்கி, யார் இந்த பையன்? ஒருவேளை இவனு இந்த பண்டைய மகாஞானிகள்ல ஒருத்தனா? பாக்குறதுக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்த மாதிரி தெரிகிறான் என்றார் ஒருவர். அதற்கு அவர் அருகில் இருந்தவர், ஏய், இவன் தான்ப்பா பண்டைய மின்னல் போட்டியில ஜெயிச்ச சமரன் ஜெயந்தன் என்றார். அந்த நேரத்தில் அக்னி மகாஞானி மெதுவாக கண்களை திறந்து ஜெயசமரனை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையை பார்த்த ஜெயசமரன் தலையசைத்தான். பிறகு உடனே தனது அவதார் சக்திகளை மெதுவாக வெளிப்படுத்தினார். அந்த அபாயகரமான சக்தியின் அலை பரவியவுடன் சுற்றியிருந்த உரையாடல்கள் திடீரென மங்கத் தொடங்கி ஒரு நிசப்தமான அமைதி அங்கு நிலவியது. அதை பார்க்கும்போது ஜெயசமரனின் வலிமையை யாரும் கேள்வி கேட்க துணியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்கள் கழித்து ஜெயசமரன் அமைதியாக தனது சக்திகளை மீண்டும் விலக்கிக் கொண்டான். அதே நேரத்தில் மூத்த வீரருத்ரன் நீலருத்ரனை பார்த்து மெதுவாக, நம்ம நண்பன் சமரன் ரொம்ப அற்புதமானவன் என்றார். அதை கேட்ட நீலருத்ரனால் பெருமூச்சு விடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் ஜெயசமரனை முதலில் சந்தித்த போது அவனது சக்திகள் எவ்வளவு பலவீனமாக இருந்தன என்பது அவருக்கு தெளிவாக நினைவுக்கு வந்தது. அதன் பின் வீரருத்ரன் திரும்பி பார்த்தபோது சற்று தொலைவில் நீல நிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் அமைதியாக அமர்ந்திருப்பதை கவனித்தார். அவரை கண்டதும் வீரருத்ரன் மெதுவாக புன்னகைத்தார். ஏனெனில் அவர்தான் சோழியன் கடலின் தற்போதைய தலைவர். அந்த கணத்தில் அசுர கடலின் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடியிருப்பதை வீரருத்ரன் உணர்ந்தார். அதோடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இத்தனை சக்தி வாய்ந்த வீரர்கள் அசுர கடலில் ஒன்றாக சேர்ந்திருப்பது இதுவே முதல் முறையாக இருக்கலாம் என்று அவர் எண்ணினார். அப்போது நீலருத்ரன் சோழியன் கடல் பிரிவின் தலைவரை ஒருமுறை பார்த்துவிட்டு வீரருத்ரனிடம், அண்ணா, இப்போ ஒட்டுமொத்த அசுர கடலுமே ஆபத்தில் இருக்குது. அந்த இருளின் அடிமைகள் முன்னேறி வர்ற வேகத்தை பார்த்தா முன்னாடி நாம ஒளிஞ்சுகிட்ட மாதிரி இனிமே நம்ம அழியா புனித மீன் பிரிவால தப்பிக்க முடியாது. அதனால அந்த அரக்கர்களை எதிர்கொள்ள இதுதான் சரியான வழி என்றார். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. உடனே அனைவரின் பார்வையும் மேடையை நோக்கி திரும்பியது. அங்கே மேடையில் சிவப்பு நிற உடையில் தீவிகா கம்பீரமாக நிற்பதை அனைவரும் கண்டனர். மேடைக்கு வந்த தீவிகா முதலில் அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை பார்த்தாள். பிறகு உரத்த குரலில், எங்களோட சுடர்வேந்தர் பிரிவு எதுக்காக உங்களை இங்க வரவழைச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இருளின் அடிமைகள் நம்ம அசுர கடல்ல மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களா அந்த அரக்கர்கள் எவ்வளவு ஆபத்தானவங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு நாம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
சொல்லப்போனா உங்கள நிறைய பேர் அந்த அரக்கர்களால பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. எங்க சுடர்வேந்தர் பிரிவுக்கு கிடைச்ச தகவல் படி அசுர கடல்ல இருக்கிற 8 பகுதிகள் இப்போ ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிருக்குது. அங்க வாழ்ந்துட்டு இருந்த 120 பிரிவுகளும் தடம் தெரியாம அழிக்கப்பட்டுட்டாங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தண்ணியில ஆயிரக்கணக்கான பிணங்கள் மிதக்கிற அந்த கொடூரமான காட்சிய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அவங்களும் நம்மள மாதிரி வாழ்ந்தவங்க தான். ஆனா அந்த அரக்கர்கள் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஈவு இரக்கமே இல்லாம கொன்னுட்டாங்க. அந்த இருளின் அடிமைகளை தனி ஒரு ஆளா நின்னு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இங்க யாருமே இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படி யாராவது தனி ஆளா அவங்களை எதிர்த்து போராட முடியும்னு நினைச்சீங்கன்னா தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லுங்க என்றாள். இதை சொன்ன பிறகு தீபிகா ஒரு கணம் அமைதியாக காத்திருந்தாள். ஆனால் யாரும் எழுந்து நிற்கவில்லை. மாறாக அங்கே கூடியிருந்தவர்களின் முகங்களில் கவலையும் கோபமும் கலந்திருந்தது. ஏனெனில் அங்கிருந்த பலர் இருளின் அடிமைகளின் தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அந்த அமைதியை உடைத்து தீபிகா மீண்டும், இந்த இருளின் அடிமைகளை சமாளிக்க நம்ம கிட்ட ஒரு சுலபமான வழி இருக்கு. அது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டணியா சேர்ந்து அவங்களை எதிர்க்கிறது தான். உங்களை எல்லாம் ஒன்னா திரட்டுற பொறுப்பை பண்டைய மகாஞானிகள் எங்க சுடர்வேந்தர் பிரிவு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி மூலமா நாம் அந்த இருளின் அடிமைகளை ஒட்டு மொத்தமா அழிப்போம் என்றாள். இந்த செய்தி பலருக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் தீபிகாவின் வார்த்தைகள் அவர்களை மீண்டும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. அதே நேரத்தில் அசுர கடலில் இருக்கும் பிரிவுகள் இதற்கு முன்பு ஒருபோதும் கூட்டணி அமைக்க ஒன்று சேர்ந்ததில்லை. அந்த எண்ணமே பலருக்குள் தயக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பிரிவுகளை உருவாக்க பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்திருந்தனர். அதனால் கூட்டணியில் இணைந்தால் அவர்களின் அதிகாரம் எவ்வளவு இருக்கும் என்பது பற்றிய குழப்பம் அவர்களுக்குள் நிலவியது. இதற்கிடையில் மேடையில் நின்று கொண்டிருந்த தீபிகா மேலும், இங்க பாருங்க, இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. அது அந்த இருளின் அடிமைகளை எதிர்த்து நிக்கிறது. இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குதல் நடத்துவோம். எல்லா பிரிவுகளையும் ஒட்டு மொத்தமா பாதுகாப்போம். இந்த கூட்டணியில எந்த ஒரு தனி பிரிவோட ஆதிக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால ரொம்ப பிரபலமான அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிவுகளோட தலைவர்களை கொண்டு ஒரு நிர்வாக குழுவை உருவாக்குவோம். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கூட்டணியை வழிநடத்துவாங்க. கூட்டணியோட ஒவ்வொரு முடிவும் இந்த தலைவர்கள் மூலமா தான் எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம 5 பண்டைய மகாஞானிகளையும் சமரனையும் உள்ளடக்கிய ஒரு மூத்தோர் குழுவும் உருவாக்கப்படும். இந்த கூட்டணியோட மிக முக்கியமான விஷயங்களை இந்த மூத்தோர் குழு கவனிச்சுக்கும். அப்புறம் எல்லா பிரிவுகளும் தங்களோட திறமையான அப்புறம் வலிமையான போர் வீரர்களை முன்னாடி கொண்டு வரணும். அந்த போர் வீரர்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டி நாம ஒரு அரக்க அழிப்பு படையை உருவாக்குவோம். எல்லாத்துக்கும் மேல பரிமாண மகாஞானி எல்லா முக்கியமான பகுதிகளுக்கும் நடுவுல பரிமாண நுழைவு வாயில்களை உருவாக்குவாரு. இதனால ஏதாவது ஒரு பகுதியை அரக்கர்கள் தாக்குனா நம்ம அரக்க அழிப்பு படை உடனே இந்த இடத்துக்கு போய் அவங்கள வேட்டையாட முடியும் என்றாள். அதைத் தொடர்ந்து கூட்டணியின் அமைப்பையும் அதன் செயல்முறையையும் தீபிகா அனைவருக்கும் தெளிவாக எடுத்துரைத்தாள். இவ்வளவு பெரிய கூட்டணியை நடத்துவது எளிதான காரியமல்ல என்றாலும் தீபிகாவின் அமைதியான குரலும் உறுதியான விளக்கமும் அது சாத்தியமான ஒன்றுதான் என்பது போல அனைவருக்கும் தோன்றியது. அவள் பேச்சு முடிந்ததும் அந்த அரங்கம் முழுவதும் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அதே நேரத்தில் கூட்டணி நிச்சயமாக பலனளிக்கும் என்ற உணர்வு அனைவரின் மனதிலும் எழுந்ததால் பலர் தங்களது சிந்தனைகளில் மூழ்கினர். மூத்தோர் பிரிவில் 5 பண்டைய மகாஞானிகள் இடம்பெறுவது யாருக்கும் எதிர்ப்பாக இல்லை. ஆனால் பலரின் பார்வை மெதுவாக ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. அதோடு அவன் எப்படி இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு தகுதியானவனாக கருதப்பட்டான் என்பதில் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். குறிப்பாக அழியா புனிதமின் பிரிவின் வீரருத்ரனுக்கு கூட இத்தகைய உயர்ந்த பதவி வழங்கப்படாததை நினைத்தபோது அந்த ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அக்னி மகாஞானி மெதுவாக முன்னே வந்து ஆழ்ந்த குரலில், சகோதர சகோதரிகளே, நாங்க இந்த கூட்டணியை உருவாக்க ஒத்துக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி ரொம்ப நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இருளின் அடிமைகளோட கோட்டையான அந்த கருங்கோன் சேனை குழுவை நாங்க ஏற்கனவே எதிர்த்து போராடி இருக்கோம். இப்போ இந்த அசுர கடல்ல நடக்கிறது எல்லாம் அந்த அரக்கர்களோட வருகையோட முதல் அலை மட்டும்தான். எதிர்காலத்துல அந்த அரக்கர்கள் உலகம் முழுக்க பரவி ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய போரான அந்த மாபெரும் போர் மறுபடியும் ஆரம்பமாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இந்த கூட்டணியை உருவாக்காம அந்த அரக்கர்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டோம்னா நீங்க எப்படி உங்களை சார்ந்தவர்களை இழந்தீங்களோ அதே மாதிரி இந்த அக்னி சரிதாவை சேர்ந்த எண்ணற்ற மக்கள் அந்த போர் வீரர்களுக்கு பலி ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பலத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்காக எங்க குரு எங்களுக்காக விட்டுட்டு போன அந்த பண்டைய குருகுலத்தை நாங்க இப்ப திறக்க போறோம். அதுல இந்திரஜித் நிலையில இருக்கிற எல்லா போர் வீரர்களும் உள்ள போய் பயிற்சி எடுக்கிற வாய்ப்பை நாங்க கொடுப்போம்.
உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா அந்த குருகுல பயிற்சியின் மூலமா நீங்க ஒரு அவதார் நிலையை கூட அடைய முடியும் என்றார். அக்னி மகாஞானியின் வார்த்தைகள் உடனடியாக அரங்கம் முழுவதும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. உடனே எண்ணற்ற இந்திரஜித் நிலை வீரர்கள் தங்கள் இடங்களிலிருந்து எழுந்து நின்றனர். ஏனெனில் இந்த அரிய வாய்ப்பை யாரும் தவறவிடவில்லை என்பதால் அவர்களின் கண்களில் உற்சாகம் தெளிவாக காட்சியளித்தது. அந்த நேரத்தில் நீல ஆடை அணிந்திருந்த முதியவர் எழுந்து நின்று அனைவரையும் பார்த்து, அக்னி மகாஞானி சொல்றது முற்றிலும் சரி. எங்களோட சோழியன் கடல் படை பிரிவு இந்த கூட்டணியில இணைய தயாரா இருக்கு என்றார். அப்போது அருகில் அமர்ந்திருந்த வீரருத்ரனும் எழுந்து நின்று, எங்களோட அழியா புனித மீன் பிரிவும் இந்த கூட்டணியின் ஒரு அங்கமாகி அந்த அரக்கர்களுக்கு எதிராக போரிட தயாரா இருக்குது என்றார். அவர்களின் ஒப்புதல் உடனடியாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. மக்கள் வெள்ளம் போல ஒப்புக்கொள்ளத் தொடங்கினர். பல பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் பின்னால் எழுந்து கூட்டணியில் இணைவதற்கு தயார் என அறிவித்தனர். இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனெனில் அக்னி மகாஞானி மற்றும் பிற தலைவர்களின் ஆதரவால் கூட்டணியை உருவாக்குவது எதிர்பார்த்த அளவிற்கு கடினமாக இருக்கவில்லை. இருப்பினும் இந்த மாபெரும் கூட்டணியை நடத்தும் பொறுப்பு தீவிகாவின் தோள்களில் விழுந்தது. அதனால் அடுத்த 5 நாட்களுக்குள் கூட்டணியின் அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிகா கவனமாக ஒழுங்குபடுத்தினாள். அதே சமயம் ஜெயசமரனும் பரிமாண மகாஞானியும் இணைந்து முக்கிய பகுதிகள் அனைத்தையும் பரிமாண வாயில்களால் இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த வாயில்கள் மூலம் இருளின் அடிமைகள் தாக்கும் எந்த பகுதியையும் அரக்க அழிப்பு படை உடனடியாக அடைய முடியும். ஜெயசமரன் அவதார் நிலையை அடைந்திருந்தாலும் இத்தகைய பரிமாண வாயில்களை உருவாக்குவது அவனது சக்திகளில் பெரிய அளவை குறைத்திருந்தது. அதனால் சுடர்வேந்தர் பிரிவிற்கு திரும்பிய போது அவனது முகம் பலவீனத்தால் வெளிறியிருந்தது. அந்த நேரத்தில் ஜரினா மற்ற மகாஞானிகளுடன் அமர்ந்திருந்தாள். அங்கே ஜெயசமரனை பார்த்ததும் அவள், இப்போதைக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு சமரா, நீ போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு நாங்க அந்த பண்டைய குருகுலத்தை திறக்க போறோம் என்றாள். இதை சொல்லும்போது ஜரீனாவின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை இருந்தது. ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த வலியை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அடுத்த நாள் சுடர்வேந்தர் பிரிவின் உறுப்பினர்கள் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். அவர்களைச் சுற்றி எண்ணற்ற மக்கள் திரண்டு நின்று பார்த்தனர். அப்போது அனைவரின் முகங்களிலும் உற்சாகமும் எதிர்பார்ப்பும் கலந்த ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி காணப்பட்டது. ஏனெனில் பண்டைய குருகுலத்தை திறப்பதற்காக அனைத்து பண்டைய மகாஞானிகளும் ஒன்று கூடும் நாள் வந்துவிட்டது என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் அந்த குருகுலத்தில் பயிற்சி பெறுவது அவர்களின் நிலை உயர்வுக்கான வாய்ப்புகளை பெரிதும் அதிகரிக்கும் என்று பரவலாக நம்பப்பட்டது. குறிப்பாக அவதார் நிலையை அடைய விரும்பும் இந்திரஜித் நிலை வீரர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதப்பட்டது. அதனால் இத்தகைய சக்தியை பெறும் வாய்ப்பு மக்களின் மனதில் வியப்பையும் உற்சாகத்தையும் ஒரே நேரத்தில் எழுப்பியது. அந்த நேரத்தில் பண்டைய குருகுலத்தை திறக்கும் நேரம் வந்துவிட்டதை ஜரீனாவும் வானத்தில் இருந்த மற்ற 5 பண்டைய மகாஞானிகளும் உணர்ந்தனர். அப்போது ஜரீனா மெதுவாக சைகை காட்ட மற்ற 5 உடனடியாக தயாரானார்கள். பின்னர் ஜரீனா ஜெயசமரனை நோக்கி கையை அசைத்தாள். உடனே அவனது கையிலிருந்து வெள்ளை ஒளி பரவத் தொடங்கியது. அந்த ஒளிக்குள் இருந்த திவான் மெதுவாக வெளிப்பட்டு ஜரீனாவை அணுகி தயக்கத்துடன், நிஜமாவே அந்த பண்டைய குருகுலத்தை திறக்க போறியா? அது திறந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல என்று இழுத்தான். ஆனால் ஜரீனா அவன் பேச்சை இடைமறித்து, நான் என்ன இங்க விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்றாள். இதை கேட்ட திவான் செய்வதறியாது பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் மெதுவாக அந்த பண்டைய கல்லுக்குள் சென்று அதை ஜரீனாவிடம் கொடுத்தான். ஜரீனா கல்லை பெற்றுக்கொண்டதும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். அதன் பிறகு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஜெயசமரனை நோக்கி மெதுவாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகை ஜெயசமரனின் மனதில் எந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவனுடைய இதயத்தில் இருந்த கலக்கம் மேலும் அதிகரித்தது. பிறகு அவன் உடனே ஜரீனாவிடம் சென்று, ஜரீனா, எனக்கு எனக்கு அந்த குருகுலத்துக்கு போக இஷ்டமே இல்லை. நான் தனியா பயிற்சி பண்ணியே என்னை வலிமையானவனா மாத்திக்கிறேன் என்றான். அதற்கு ஜரீனா மிக தெளிவாக, இங்க பாரு சமரா, நாம் அந்த இருளின் அடிமைகளை எதிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் எங்க குரு இந்த தற்காப்பு கலையையும் பண்டைய குருகுலத்தையும் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. இந்த குருகுலம் உன்னோட சக்தியை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பெரும்பாலான போர் வீரர்களோட சக்தியையும் பல மடங்கு அதிகமாக்கும். அது ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் நல்லது. அதனால நான் இந்த குருகுலத்தை உனக்காக மட்டும் திறக்கல சமரா. எது எப்படியோ இந்த தடவையும் உலகத்தோட மிகப்பெரிய இந்த போர்ல மனுஷங்க தான் ஜெயிச்சாகணும். நீ என்னை பத்தி கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது என்றாள். இதை சொன்னவுடன் அவள் ஜெயசமரனை மெதுவாக கட்டி பிடித்தாள். பின்னர் எந்த தயக்கமுமின்றி தனது கையை நீட்டி அந்த பண்டைய கல்லை காற்றில் எறிந்தாள்.
அத்தியாயம் 2092. ஜரினா காற்றில் வீசிய பண்டைய கல்லிலிருந்து உடனடியாக ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி மெதுவாக விரிந்து ஒரு பெரிய கதவாக மாறத் தொடங்கியது. கதவு உருவாகி கொண்டிருக்கும் போது அதன் மேற்பரப்பில் பல பகுதிகள் தனித்தனியாக கட்டமைக்கப்படுவது போல தோன்றியது. அவை முழுமையாக உருவாகியவுடன் பண்டைய மகாஞானிகள் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அக்னி மகாஞானி முன்னணியில் நின்று தனது நெருப்பு சக்திகளை வெளிப்படுத்தினார். அந்த சக்திகள் கதவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செலுத்தப்பட்டன. உண்மையில் அந்த நெருப்பு சக்திகள் பண்டைய அக்னி குறியீட்டின் சக்திகளாகும். மேலும் அக்னி மகாஞானி அந்த குறியீடு இல்லாமலேயே அவற்றை பயன்படுத்த முடிந்தது. அவரது சக்திகள் கதவுக்குள் நுழைந்த போது அந்த கதவு இன்னும் திடமாகவும் வலிமையாகவும் மாறத் தொடங்கியது. அக்னி மகாஞானியின் சக்திகள் கதவுக்குள் உறைந்ததும் மற்ற மகாஞானிகளும் ஒருவர் பின் ஒருவராக முன்னே வந்து தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கி, பரிமாணம், இருள் குழப்பம், மின்னல் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திகளை வெளியிட்டனர். உடனடியாக அந்த சக்திகள் வேகமாக முன்னேறி கதவின் பல பகுதிகளுக்குள் நுழைந்தன. பிறகு அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்தபோது அந்த கதவு முழு உலகத்தையும் நடுங்கச் செய்யும் அளவிற்கு அபாயகரமான சக்தியால் நிரம்பியது. அந்த 5 ஆபத்தான சக்திகளும் கதவுக்குள் உறைந்ததும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் மெதுவாக ஜரீனாவை நோக்கி திரும்பியது. அப்போது ஜரீனா ஒரு பெருமூச்சு விட்டாள். அதைத் தொடர்ந்து அவள் தனது முஷ்டியை இறுக்கி பனியால் உருவாக்கப்பட்ட ஒரு பண்டைய குறியீட்டை வெளிப்படுத்தினாள். அந்த குறியீடு வெளிப்பட்டவுடன் அவளது நீல கண்கள் இன்னும் ஆழமான நீலமாக மாறின. அதன் பிறகு ஜரீனா தனது கைகளை அசைத்து மிகவும் குளிர்ச்சியான சக்திகளை வெளிப்படுத்தி, பனி சக்திகள் என்று கத்தி அதை கதவை நோக்கி அனுப்பினாள். அவளது சக்திகள் அந்த பெரிய கதவை அடைந்ததும் மற்ற சக்திகளும் அதனுடன் இணைந்தன. மொத்தம் 6 அபாயகரமான சக்திகள் ஒன்றாக சங்கமித்த போது அந்த கதவு நடுங்கி மெதுவாக திறக்க தொடங்கியது. கதவு முழுமையாக திறந்தவுடன் அதன் உள்ளிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு அற்புதமான பண்டைய கட்டிடம் ஒன்று வெளிப்பட்டது. பிறகு ஜரீனாவும் மற்ற மகாஞானிகளும் தொடர்ந்து அந்த இடத்தை தங்கள் சக்திகளால் நிரப்பத் தொடங்கினர். சில நொடிகள் கழித்து ஜரீனா தனது கைகளால் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்க தொடங்கினாள். அவள் அவ்வாறு செய்வதை பார்த்த மற்ற 5 மகாஞானிகளும் அதே போன்ற முத்திரைகளை உருவாக்கினர். அப்போது அந்த பண்டைய கட்டிடத்திலிருந்து வெள்ளை புகை மெதுவாக எழத் தொடங்கி மர்மமான குறியீடுகள் ஒளிரத் தொடங்கின. அந்த தருணத்தில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பண்டைய சக்தி அந்த கட்டிடத்தின் உள்ளே பரவியது. அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த எண்ணற்ற மக்கள் அந்த காட்சியை பார்த்து வியப்பில் மூழ்கினர். சிலர் மெதுவாக, இதுதான் நம்ம முன்னோர்களோட அந்த பண்டைய குருகுலத்தோட குறியீடா என்று வியப்புடன் கேட்டனர். அப்போது அந்த கட்டிடத்தின் முன்புறத்தில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சுவர் உருவாகி இருந்தது. அதன் சக்தி யாரையும் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதை தெளிவாக உணர முடிந்தது. இந்த அனைத்தையும் ஜெயசமரன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். பிறகு கட்டிடம் முழுமையாக உருவானதும் அவனது பார்வை உடனடியாக ஜரீனாவின் மீது விழுந்தது. ஜரீனா அருகில் நின்றிருந்ததால் ஜெயசமரன் அவளை நோக்கி விரைந்து சென்று கவலையுடன், ஜரீனா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டான். அந்த நேரத்தில் ஜரீனாவின் முகம் சற்று தளர்ந்து காணப்பட்டாலும் அவள் ஜெயசமரனை நோக்கி புன்னகைத்து, நான் நல்லா இருக்கேன் சமரா, எனக்கு ஒன்றும் இல்லை, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உள்ள போகலாம் என்றாள். அதோடு அவள் தயக்கமின்றி அந்த பண்டைய குருகுலத்திற்குள் விரைந்தாள். அவளை பின்தொடர்ந்து ஜெயசமரனும் தனது முகத்தில் லேசான கவலையுடன் உள்ளே நுழைந்தான். ஜரீனா அந்த பண்டைய குருகுலத்தின் முன்னால் இருந்த கண்ணுக்கு புலப்படாத சுவரை அடைந்த போது அவளது கைகளில் இருந்த பண்டைய குறியீடு மெதுவாக 2 முறை ஒளிரத் தொடங்கியது. பிறகு உடனடியாக அந்த சுவரில் ஒரு சிறிய துளை உருவானதும் ஜரீனா அதற்குள் நுழைந்து மறுபுறம் சென்றாள். நேரத்தை வீணாக்க விரும்பாத ஜெயசமரனும் உடனடியாக அந்த துளை வழியாக செல்ல முடிவு செய்தான். அவன் பண்டைய குருகுலத்தின் உள்ளே அடைந்தவுடன் தனது உடல் திடீரென மிகவும் கனமாக மாறுவதை உணர்ந்தான். அந்த உணர்வால் சிறிது அதிர்ச்சி அடைந்த அவன் சுற்றிலும் கவனமாக பார்த்தபோது தன் அருகில் ஏராளமான சக்தி துளிகள் மிதந்து கொண்டிருப்பதை கண்டான். அவற்றில் ஒன்றை தொட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அவை சாதாரண சக்திகள் அல்ல, அவதார் சக்தியின் துளிகளாக இருந்தன. ஜெயசமரனின் அந்த ஆச்சரியத்தை கவனித்த ஜரீனா மெதுவாக அவனை பார்த்து, சமரா, நாம இன்னும் இந்த குருகுலத்துக்குள்ள நுழையவே இல்லை. ஒரு தடவை நீ உள்ள போயிட்டன்னா உன்னோட ஆச்சரியம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் என்றாள். அதன் பிறகு அவள் மெதுவாக குருகுலத்தின் உள்ளே நடக்கத் தொடங்கினாள். ஜெயசமரனும் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். இருவரும் தொடர்ந்து நடந்து சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய முற்றத்தை அடைந்தனர். அந்த முற்றத்தில் பசுமையாக வளர்ந்த மரங்கள் காணப்பட்டன. ஆனால் அவை சாதாரண மரங்கள் போல தோன்றவில்லை. அந்த மரங்கள் கூட அவதார் சக்திகளை வெளிப்படுத்துவது போல தோன்றியது. அந்த காட்சியை ரசித்தபடி ஜெயசமரன் அந்த பகுதியை மெதுவாக ஆராயத் தொடங்கினான். இறுதியாக
முற்றத்தின் மையத்தில் அமைந்திருந்த ஒரு மாடத்தை அவன் கவனித்தான். அங்கே ஒரு பெரிய சிலை மரக்கம்பை பிடித்தபடி நின்றிருந்தது. ஆனால் ஏதோ காரணத்தால் ஜெயசமரனால் அந்த சிலையின் முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சிலையின் முகத்தை சுற்றி ஒரு மர்மமான ஒளி பரவி யாரும் அதை நேரடியாக பார்க்க முடியாதபடி தடுத்தது. அதையும் மீறி ஜெயசமரன் அந்த முகத்தை பார்க்க முயன்ற போது தனது உடலில் இருந்த 3 பண்டைய குறியீடுகள் திடீரென நடுங்க தொடங்கியதை உணர்ந்தான். அந்த உணர்வு அவனது ஆச்சரியத்தை மேலும் அதிகரித்தது. பிறகு மெதுவான குரலில் அவன், என்னுடைய இந்த பண்டைய குறியீடுகள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுது? யார் இந்த மனிதர்? ஒருவேளை இது குறியீடுகளின் மூதாதையரா என்று கேட்டான். அவன் அருகில் நின்றிருந்த ஜரீனா அவன் சொல்வதை கேட்டதும் தலையசைத்து அந்த சிலையை நோக்கி நடந்தாள். அவள் அங்கே சென்றதும் அந்த சிலைக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினாள். அப்போது ஜெயசமரனும் அவள் அருகில் சென்று அமைதியாக நின்றான். குறியீடுகளின் மூதாதையரின் சக்தி பறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த உலகை காப்பாற்றுவதற்காக அவர் செய்த தியாகமும் உழைப்பும் இன்னும் மரியாதைக்குரியதாகவே இருப்பதை ஜரீனாவின் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகள் வெளிப்படுத்தின. பிறகு சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு அவள் மெதுவாக, இந்த சிலைக்குள்ள ஒரு பயிற்சி மைதானம் இருக்கு. அதை எங்க குருவே உருவாக்கி இருக்காரு. நீ பயிற்சி எடுக்க நான் உன்னை அங்கதான் அனுப்ப போறேன். அது மட்டும் இல்ல, நீ திரிலோக நிலையை அடையிற வரைக்கும் உன்னால அங்கிருந்து வெளியே வர முடியாது என்றாள். ஜரீனா சொன்னதை கேட்ட ஜெயசமரன் அதிர்ச்சியில் உறைந்து போய், என்ன சொன்ன? நான் திரிலோக நிலை அடையிற வரைக்கும் வெளியே வர முடியாதா? இது கொஞ்சம் அதிகமா இல்லையா என்று கேட்டான். திரிலோக நிலையை அடைவது எளிதான விஷயம் அல்ல என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இல்லை என்றால் 8 பண்டைய மகாஞானிகளில் பனிராணி மட்டுமே அந்த நிலையை அடைய வெற்றி பெற்றிருக்க மாட்டாள். ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை கவனித்த ஜரீனா மெதுவாக, ஏன் சமரா, உன் மேல உனக்கே இவ்வளவு சந்தேகம் என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தலையை அசைத்தான். பிறகு தாழ்ந்த குரலில் ஜரீனாவிடம், நீ கவலைப்படாத ஜரீனா, நான் சொன்ன மாதிரியே அந்த பனிராணியை விட நான் அதிக பலசாலிதான்னு நிரூபிச்சு காட்டுவேன் என்றான். அதற்கு ஜரீனா, இங்க பாரு சமரா, அந்த பயிற்சி களத்துல காலம் ரொம்ப வித்தியாசமா நகரும். இதுவரைக்கும் உன்னோட சக்திகள் ரொம்ப வேகமா வளர்ந்துருக்குது. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சக்திகளை முழுசா உனக்குள்ள வசப்படுத்திக்கோ. நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். இப்ப நீ தாராளமா உள்ள போகலாம் என்றாள். இதை சொல்லியவுடன் ஜரீனா தனது கையை அசைத்தாள். உடனடியாக அந்த சிலை நடுங்க தொடங்கி விசித்திரமான ஒளி ஒன்றை வெளிப்படுத்தியது. அதை பார்த்து தலையை மெதுவாக அசைத்தபடியே ஜெயசமரன் அந்த ஒளிக்குள் நுழைந்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் கழித்து அந்த ஒளி மெதுவாக மறையத் தொடங்கியது. ஜெயசமரன் முழுவதுமாக மறைந்ததை கண்ட ஜரீனா தனது வலது கையை நீட்டினாள். அது மிகவும் வித்தியாசமாக மாறியிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் கையை பார்த்தபோது அவளது கண்களில் விசித்திரமான உணர்ச்சிகள் மின்னின. ஏனெனில் அந்த கை முழுவதுமாக பனியாக மாறியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அதில் சிறிய பனிப்பூக்களும் உருவாகி இருந்தன. பிறகு அவள் தனது முஷ்டியை இறுக்கிய போது மிக பரிச்சயமான ஒரு மகத்தான சக்தி தனது வலது கையில் பரவுவதை உணர்ந்தாள். அந்த சமயம் தனக்கு பின்னால் ஒரு பெண் பெருமூச்சு விடுவதை ஜரீனா கவனித்தாள். மெதுவாக திரும்பி பார்த்தபோது அவளுக்கு பின்னால் இருள் மகாஞானி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஜரீனா சிறு புன்னகையுடன், அதிர்ஷ்டவசமா இப்போதைக்கு ஒரு கை மட்டும்தான் மாறி இருக்குது என்றாள். இதை கேட்டதும் இருள் மகாஞானி அவளை நோக்கி நடந்து வந்து ஜரீனாவின் கையை உற்று பார்த்தபடியே, உன்னோட சக்திகள் ரொம்ப அசாத்தியமானது. அதனால நீ அந்த சக்திகளை கட்டுப்படுத்துறத நிறுத்துற அடுத்த நிமிஷமே அது உன்னோட உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீ முழுசா பழையபடி மாறிடுவ, அதாவது பனிராணியா மாறிடுவ என்றாள். அதை கேட்ட ஜரீனா ஒரு கணம் அமைதியாக நின்றாள். பின்னர் மெதுவாக, இதை பத்தி நீ இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. என் உடம்பு ஒருவேளை மாறலாம், ஆனா என்னோட உணர்ச்சிகளும் புரிதலும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றாள். இதற்கு இருள் மகாஞானி ஒரு செயற்கை புன்னகையை உதிர்த்தாள். ஏனெனில் பனிராணி கடைசியாக தனக்கும் மற்ற மகாஞானிகளுக்கு முன்னால் நின்றபோது அவள் தனது உணர்ச்சிகளை முழுவதுமாக இழந்திருந்தது அவளுக்கு தெளிவாக தெரியும். பிறகு அவள் ஜரீனாவிடம், சமர இப்ப வெளியே இருந்து உன்னை இந்த நிலைமையில பார்த்திருந்தான்னா அவன் கண்டிப்பா உள்ள போயிருக்கவே மாட்டான் என்றாள். ஆனால் ஜரீனா கண்களில் வழிந்த கண்ணீரோடு அந்த சிலையை உற்று பார்த்தபடியே, அந்த முட்டாள் எப்பவும் என்னை விட பெரிய ஆளாகணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னை விட பலசாலியா மாறுறது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தெரியல. இந்த அளவு அதிக சக்தி இருக்கிறதுங்கிறது ஒரு சாபம். உனக்கு மாபெரும் சக்தி கிடைக்கும், ஆனா மத்த எல்லாமே உன்னை விட்டு போயிடும் என்றாள். அவள் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவளது முகத்தில் ஒரு செயற்கை புன்னகை மெதுவாக மலர்ந்தது. ஏனெனில் மிகவும் திறமையான வீராங்கனையாக மாறுவதற்கு எவ்வளவு பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அந்த நேரத்தில்
அக்னி மகாஞானி அங்கு வந்து நின்றார். ஒரு நிமிடம் அமைதியாக ஜரீனாவை பார்த்த பின், இப்போ நாம அடுத்து என்ன பண்ணணும் என்று கேட்டார். அதை கேட்ட ஜரீனா தனது கலைந்த நீல நிற முடியை சரி செய்தபடியே மற்ற மகாஞானிகளிடம், அசுர கடல்ல இப்ப கூட்டணி உருவாயிடுச்சு. அதனால இருளின் அடிமைகளை எதிர்த்து போராடுறதுல அவங்களுக்கு இனி எந்த சிரமமும் இருக்காது. நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அரக்கர்களை கண்டுபிடிப்போம். ஏன்னு தெரியல, ஆனா அந்த அரக்கர்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. நம்ம கவனத்தை திசை திருப்பதான் அவங்க இந்த இருளின் அடிமைகளை வச்சு அசுர கடல்ல இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இருக்காங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான சதித்திட்டம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடக் கூடாதுன்னு அந்த அரக்கர்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் இங்க இருக்கிற திறமையான இந்திரஜித் போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து இந்த பண்டைய குருகுலத்துக்கு கூட்டிட்டு வருவோம். ஒருவேளை உலகத்தோட மிகப்பெரிய போர் எதிர்பாராம ஆரம்பிச்சுட்டா இந்த தடவை மனிதர்களோட பலத்தை நம்ம பல மடங்கு அதிகரிச்சே ஆகணும். வித்யாவை பொறுத்த வரைக்கும் அவளை ஆழ்கடல் பகுதிக்கு அனுப்பி வைப்போம் என்றாள். பண்டைய குருகுலத்தின் ஆழங்கள் மிகவும் விசேஷமான இடமாக கருதப்பட்டன. அது பயிற்சி மைதானங்களை விட முக்கியத்துவம் குறைந்ததாக இருந்தாலும் மற்ற அனைத்தையும் விட அதிக சக்தி கொண்டதாக இருந்தது. மேலும் வித்யா ஜெயசமரனின் சகோதரி என்பதால் அவளும் சிறப்பான பயிற்சி பெற வேண்டும் என்று ஜரீனா விரும்பினாள். தனது பேச்சை முடித்துவிட்டு ஜரீனா மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். ஆனால் புறப்படுவதற்கு முன் அவள் அந்த சிலையை ஒருமுறை திரும்பி பார்த்து மென்மையாக, சமரா, நீ கண்டிப்பா ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றாள். மறுபுறம் ஜெயசமரன் அந்த சிலைக்குள் நுழைந்தவுடனேயே அவனுக்கு தலை சுற்றியது. சில நொடிகளுக்கு பிறகு அவன் தெளிவடைந்த போது அவன் முன்னால் இருந்த இடம் முற்றிலும் மாறியிருப்பதை கவனித்தான். அப்போது அவன் நின்றிருந்த இடத்திற்கு நேர் எதிரே ஒரு பண்டைய மேடை இருந்தது. அந்த மேடையை சுற்றி மிக உயரமான தளத்திற்கு செல்லும் கல் படிக்கட்டுகள் அமைந்திருந்தன. மேல் படியில் ஒரு பெரிய மெத்தை இருந்தது. அதன் நிலை மிகவும் மோசமாக காணப்பட்டது. மேலும் அந்த மேடையை சுற்றி ஒரு விசித்திரமான இருள் பரவி இருந்தது. அந்த இருளின் மத்தியில் அந்த மேடை காற்றில் மிதப்பது போல தோன்றியது. பிறகு மெதுவாக ஜெயசமரன் படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினான். இறுதியில் மேல் படியில் இருந்த மெத்தையை அடைந்தான். அந்த பழைய மெத்தை புல்லால் செய்யப்பட்டிருந்தது. அது பார்க்க மிகவும் வித்தியாசமாக தோன்றியது. அதே சமயம் அதன் சக்திகள் மிகவும் ஆபத்தானவை என்பதையும் ஜெயசமரனால் உணர முடிந்தது. ஏனெனில் அந்த மெத்தை குறியீடுகளின் மூதாதையருக்கு சொந்தமானது. காலத்தின் தொடக்கத்திலிருந்து வேறு யாரும் அத்தகைய சக்தியை பெற்றிருக்க முடியாது. அந்த உணர்வுடன் ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியாக, அப்படின்னா நான் திரிலோக நிலையை அடைய இங்கதான் பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். ஜெயசமரனின் உள் சக்திகள் மிகவும் வலிமையானவையாக இருந்தன. அதோடு அவை தற்போது மகா தெய்வீக தாந்திரிக நிலையில் இருந்தது. இருப்பினும் மகா தெய்வீக தாந்திரிக நிலைக்கும் திரிலோக நிலைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை இணைப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். இதை நினைத்தபடி ஜெயசமரன் மீண்டும் பெருமூச்சு விட்டான். பின்னர் உறுதியுடன், இந்த பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா என் இலக்கை அடைவேன் என்றான். அதே நேரத்தில் அந்த பண்டைய குருகுலத்தை திறந்தது ஜரீனாவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பது ஜெயசமரனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் ஜரீனா அந்த விஷயங்களை அவனிடம் சொல்லாமல் மறைத்து விட்டாள். இதை பற்றி யோசித்த ஜெயசமரன் ஒரு சிறு புன்னகையுடன் தனக்குள், உன்னை விட பலசாலியா மாறுறதுதான் இருக்கிறதிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றான். அதனுடன் ஜெயசமரன் அந்த பழைய மெத்தையில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். பிறகு மெதுவாக அவன் தனது சக்கரங்களில் கவனம் செலுத்த தொடங்கிய போது அவை ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான அறிகுறிகள் தோன்றின. ஆனால் எல்லா சக்கரங்களையும் ஒரே நேரத்தில் விழித்தெழச் செய்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. உண்மையில் அத்தகைய நிகழ்வு பெரும்பாலும் தானாகவே நடைபெறும் ஒரு மர்மமான செயலாக கருதப்பட்டது. இதை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக அவ்வாறு முயற்சிப்பதில் பெரும் ஆபத்து இருந்தது. ஏனெனில் சிறிய தவறு நடந்தால் கூட ஒருவர் வாழ்நாள் முழுவதும் உணர்வற்ற சிலையாக மாறிவிடுவார். இதனால்தான் திறமையான பல தாந்திரிகர்கள் கூட மகா தெய்வீக தாந்திரிக நிலைக்கு மாறிய பிறகு திரிலோக நிலைக்கு மாறுவதற்கு பயந்தனர். அத்தியாயம் 2093. உயிர் போகும் ஆபத்துகள் இருந்ததால் திறமையான பல தாந்திரிகர்கள் கூட மகா தெய்வீக தாந்திரிக நிலைக்கு மாறிய பிறகு திரிலோக நிலைக்கு மாறுவதற்கு பயந்தனர். ஆனால் இந்த பயம் ஜெயசமரனுக்கு முக்கியமல்ல. ஏனெனில் இந்த உலகில் ஆபத்துகளை எதிர்கொள்ளாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கான தைரியத்தை வரவழைக்கவில்லை என்றால் அவன் பனிராணியை விட ஒருபோதும் வலிமையானவனாக மாற முடியாது என்பதை அவன் புரிந்திருந்தான். அதனால் மெதுவாக அவன் தனது சக்கரங்களில் கவனம் செலுத்தி தனது உள் சக்திகளை வலுப்படுத்த முயன்றான்.
அந்த நேரத்தில் அவனது உள் சக்திகளிலிருந்து மற்றொரு உடல் உருவாக தொடங்கியது. அந்த உருவம் ஜெயசமரனைப் போலவே தோன்றியது. அப்போது அவனது உடலுக்குள் உருவான அந்த சக்தி உடல் அவனது சக்கரங்களை இடைவிடாமல் உற்று பார்த்து கொண்டிருப்பதை ஜெயசமரனின் ஆன்மா கவனித்தது. பிறகு மெதுவாக அவனது சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டன. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. ஏனெனில் அந்த இடத்தில் அளவற்ற உள்சக்தி பொங்கி எழுவதை அவனால் உணர முடிந்தது. இருந்தபோதிலும் திரிலோக நிலையை அடைவதற்கு அவனது உள்சக்திகள் இன்னும் வலிமையாகவும் ஆழமாகவும் மாற வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆரம்பத்தில் அவன் தனது வெளிப்புற சக்திகளுக்கு பயிற்சி அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தியிருந்தான். தனது உள் சக்திகளை வளர்ப்பதில் அவன் சற்று சோம்பேறியாக இருந்தான். ஆனால் இப்போது திரிலோக நிலையை அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அந்த சோம்பேறித்தனத்தை முழுமையாக கடக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதோடு இதற்காக நேரம் தேவைப்படும் என்பதையும் அவன் புரிந்திருந்தான். ஆனால் ஜெயசமரனுக்கு நேர பற்றாக்குறை இல்லை. அதிர்ஷ்டவசமாக இந்த உலகில் நேரம் வெளி உலகத்தை விட 10 மடங்கு மெதுவாக நகர்ந்தது. அதைத் தொடர்ந்து மெதுவாக ஜெயசமரனின் சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்க தொடங்கின. அந்த சந்திப்புகளின் போது மின்னல் கீற்றுகள் வெடித்து அழிவின் சக்திகள் சுற்றிலும் பரவத் தொடங்கின. இருந்த போதிலும் ஜெயசமரன் ஒரு சிலையைப் போல அமைதியாக மெத்தையில் அமர்ந்தபடியே இருந்தான். பிறகு நேரம் மெதுவாக நகர்ந்தது. இவ்வாறாக ஜெயசமரனின் கடுமையான பயிற்சியில் 1 வருடம் கடந்துவிட்டது. அந்த காலம் முழுவதும் அவன் அசைவின்றி அதே நிலையில் அமர்ந்திருந்தான். பின்னர் ஒரு தருணத்தில் ஜெயசமரன் மெதுவாக தனது மூடிய கண்களை திறந்தான். அதே நேரத்தில் சுற்றியிருந்த சக்திகளின் குழப்பம் திடீரென அமைதியானது. அப்போது அவன் தனது சக்கரங்களில் உள் சக்திகளால் உருவான 3 வகையான மீன்கள் தோன்றியிருப்பதை கவனித்தான். அந்த மீன்கள் 3 உலகங்களின் சக்தியை கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து திரிலோக நிலையை அடைய அந்த 3 மீன்களையும் ஒரே நேரத்தில், அதுவும் ஒரே சக்கரத்தில் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். ஆனால் ஒரு மீன் மற்றொரு மீனின் அருகில் வந்தவுடன் அதன் உள் சக்திகள் திடீரென கிளர்ந்தெழுந்து 2 மீன்களும் அழிந்து போயின. இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடந்தது. இதனால் இந்த பயிற்சி எவ்வளவு கடினமானது என்பதை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். இருந்த போதிலும் அவன் மனம் தளரவில்லை. பிடிவாதமாக இருந்து தொடர்ந்து முயற்சி செய்தான். இவ்வாறு எதிர்பார்த்ததை விட கடினமாக இருந்த பயிற்சியில் ஜெயசமரன் முழுமையாக ஈடுபட்டிருந்த போது வெளி உலகம் கொந்தளிப்பில் இருந்தது. ஏனெனில் அசுர கடலில் உருவான கூட்டணி இருளின் அடிமைகளின் தாக்குதலை தடுத்து நிறுத்த தொடங்கியது. இதற்கிடையில் பல சக்தி வாய்ந்த பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களை கொண்ட அரக்க அழிப்பு படை உருவாகி அசுர கடலில் மிகவும் ஆபத்தான சக்தியாக மாறியது. அதே நேரத்தில் அவர்கள் அரக்கர்களை முற்றிலும் அழிக்க தொடங்கினர். இருளின் அடிமைகளால் இனி அசுர கடலை அடக்க முடியாது என்பதை ஜரினாவும் மற்ற மகாஞானிகளும் உணர்ந்தபோது அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தனர். மேலும் அங்கே ஒளிந்திருந்த கருங்கோன் சேனை குழுவின் மன்னர்களை குறிவைக்க வேண்டும் என்பதும் தெளிவானது. ஏனெனில் அந்த அரக்க மன்னர்களை அழிப்பதன் மூலம் மட்டுமே உலகின் மாபெரும் போரை தவிர்க்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அனைத்து பண்டைய மகாஞானிகளும் வெளியே வந்த பிறகும் கருங்கோன் சேனை குழுவின் மன்னர்கள் காணாமல் போயிருந்தனர். அதே நேரத்தில் மகாஞானிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எவ்வளவு கடுமையாக முயன்றும் அவர்களால் அந்த அரக்க மன்னர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. தகவல் பெறுவதற்காக அவர்கள் இருளின் அடிமைகள் பலரை சித்திரவதை செய்தனர். இருந்த போதிலும் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஜரினாவும் அவளது தோழர்களும் ஓய்வெடுக்கவில்லை. ஏனெனில் இருளின் அடிமைகளின் தந்திரங்களையும் ஆபத்துகளையும் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். உண்மையில் அந்த அரக்கர்கள் இன்னும் வெளிவராததற்கு காரணம் அவர்கள் மிகவும் தீவிரமான ஏதோ ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதே. இந்த எண்ணம் மகாஞானிகளின் கவலையை மேலும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் கிழக்கு பகுதியில் இருந்த உயரமான மலையின் மீது ஜரினா நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் தொடர்ந்து சுற்றிலும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை சென்றடைந்த இடம் யாவர் பிரிவின் பிரதேசமாக இருந்தது. அசுர கடலிலிருந்து திரும்பியதிலிருந்து அவளும் மற்ற மகாஞானிகளும் கருங்கோன் சேனையின் அரக்கர்களை தேடி வந்தனர். அதோடு யாவர் பிரிவில் அவள் கழித்த அழகான தருணங்களை ஜரினா நினைவு கூர்ந்தாள். ஆனால் இப்போது வாழ்க்கை ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுத்திருந்தது. பிறகு திடீரென ஜரினாவின் பின்னால் இருந்த பகுதி மங்கத் தொடங்கி அங்கு மெதுவாக ஒரு வெள்ளி ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியிலிருந்து பரிமாண மகாஞானி வெளிவந்தான். உடனே அவன் ஜரினாவை பார்த்து கவலையான குரலில், அக்கா, ரொம்ப மோசமான ஒண்ணு நடந்துருச்சு. திடீர்னு அந்த மிருகங்களின் பிரதேசத்துல ஏகப்பட்ட இருளின் அடிமைகளும் அரக்க பிணங்களும் தோன்றி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அரக்கர்கள் எல்லாரும் அந்த கருங்கோன் சேனையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்றான். இருளின் அடிமைகள் மிருகங்களின் பிரதேசத்தை தாக்கிவிட்டார்கள் என்பதை ஜரினா அறிந்தவுடன் அவளது முகத்தில் லேசான கவலை தோன்றியது. சில நொடிகள் அமைதியாக சிந்தித்த பின் அவள் மெதுவாக,
இவங்க நமக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாம அவங்கள தேடி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த அரக்கர்களை வச்சு நம்மளை சுத்த விடுறாங்க. இப்போ நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நாம அந்த மிருகங்களின் பிரதேசத்துக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தி அசுர கடல்ல உருவானது மாதிரியான ஒரு கூட்டணியை அங்கேயும் உருவாக்கணும். அப்போதான் நம்மால இந்த இருளின் அடிமைகளை எதிர்க்க முடியும் என்றாள். இதை கேட்ட பரிமாண மகாஞானி கவலையுடன், ஆனா அக்கா, இருளின் அடிமைகளோட எண்ணிக்கை இப்போ முன்பை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு வருஷமா யாருக்கும் தெரியாம ரகசியமா எப்படி இவ்வளவு பெரிய படையை திரட்டினாங்க? அது மட்டும் இல்லாம மிருகங்களின் பிரதேசத்துல இருக்கிற அரக்கர்களோட எண்ணிக்கையும் கணக்குல அடங்காம இருக்கு. அசுர கடல்ல அவ்வளவு அரக்கர்களை அழிச்சதுக்கு அப்புறமும் மிருகங்களின் பிரதேசத்துல இன்னும் இவ்வளவு அரக்கர்கள் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை என்றார். இதை கேட்டதும் ஜரினாவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அவள் உடனே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். சில கணங்கள் அமைதியாக யோசித்த பின் திடீரென ஏதோ ஒன்று அவளது நினைவுக்கு வந்தது. அதனால் அவளது முகமும் மாறியது. இதை கண்ட பரிமாண மகாஞானியும் மற்றவர்களும் சற்று ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பின்னர் கவலையான குரலில் ஜரினா அவர்களிடம், எனக்கு தெரிஞ்சு அந்த அரக்கர்கள் 3வது இருண்ட பாதாள சிறையையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் பரிமாண மகாஞானியின் முகம் உடனே கவலையால் சிவந்தது. ஏனெனில் 3வது பாதாள சிறை ஜீவ மரண மகாஞானியின் மேற்பார்வையில் இருந்தது அவன் நினைவுக்கு வந்தது. ஆனால் ஜீவ மரண மகாஞானி அவதாரம் எடுத்தபோது அந்த 3வது இருண்ட பாதாள சிறையும் மர்மமான முறையில் மறைந்து விட்டது. அதன் இருப்பிடம் எங்கே என்று பரிமாண மகாஞானிக்கே தெரியவில்லை. ஒருவேளை அரக்க குழு அதை கண்டுபிடித்திருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த எண்ணமே பரிமாண மகாஞானியை மேலும் கவலையடைய செய்தது. பிறகு அவன் கவலையுடன், அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பாதாள சிறையில பிரபஞ்ச அரக்க மாதிரி யாருமே இல்லைனாலும் அங்கதான் இருளின் அடிமைகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒருவேளை கருங்கோன் சேனை குழு அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் என்றான். அவன் மிகுந்த கலக்கத்தில் இருப்பதை பார்த்த ஜரீனா மெதுவாக தலையை அசைத்தாள். பின்னர் அமைதியான குரலில், நமக்கு இன்னும் ஜீவ மரண மகாஞானி கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அதனால அவ தானா முழிக்கிற வரைக்கும் விடுறதுதான் நல்லது. இப்போ கட்டாயப்படுத்தி அவளை எழுப்ப பார்த்தா அவளுக்கு பலமான காயம் கூட ஏற்படலாம். முதல்ல நாம அந்த மிருகங்களோட பிரதேசத்துக்கு போய் அங்க நடக்கிற கலவரத்தை அடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட தெய்வீக பார்வையை வச்சு இந்த உலகம் முழுவதையும் நல்லா ஆராயலாம். ஆனா நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். நீங்களும் என் கூட வரணும் என்றாள். அங்கிருந்து வெகு தொலைவில் ஒரு பண்டைய மேடையில் வைக்கப்பட்டிருந்த மெத்தையில் ஜெயசமரன் சிலை போல அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவனது உடல் சற்று குளிர்ந்திருந்தது. அதோடு அவனது சுவாசம் கேட்க முடியாத அளவுக்கு மெதுவாக இருந்தது. அவன் உணர்த்திய சக்திகள் மட்டும் இல்லை என்றால் அவன் உயிருடன் இருக்கிறான் என்று யாராலும் நம்ப முடியாது. அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதி நீண்ட நேரம் தொடர்ந்தது. ஆனால் திடீரென்று ஜெயசமரனின் உடல் சிறிது நடுங்கத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அவன் மூடியிருந்த கண்களை மெதுவாக திறந்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு சிறிய மன உளைச்சல் தெரிந்தது. அதனுடன் அவன் மெதுவாக, ஏன் என்னால இந்த முயற்சியில ஜெயிக்க முடியல? ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் இதுல தோத்துக்கிட்டே இருக்கேன் என்று கேட்டான். ஜெயசமரன் அந்த பரிமாணத்திற்குள் வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன. அங்கு வந்ததிலிருந்து அவன் 4 வருடங்களாக தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தான். முதல் வருடம் முழுவதும் அவன் தனது சக்கரங்களை ஒன்றிணைப்பதில் செலவிட்டான். அதன் பிறகு 3 உள்சக்திகளின் மீன்களையும் ஒரே சக்கரத்தில் ஒன்றிணைக்க முயற்சி செய்து வந்தான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. தனது தோல்விக்கான காரணத்தை பற்றி அவன் மீண்டும் மீண்டும் யோசித்தான். இருந்த போதிலும் அவனால் எந்த தீர்வையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இன்னும் குழப்பமடைந்த அவன் தனக்குள்ளேயே, என் தோல்விக்கு என்னதான் காரணமா இருக்கும்? 3 உலகங்களோட சக்திகளை வச்சு நான் உருவாக்குற இந்த மீன்கள் ரொம்பவே பலமானது. அப்படி இருந்தும் ஏன் என்னால இந்த மீன்களை ஒரே சக்கரத்துக்குள்ள இணைக்க முடியல என்று கேட்டுக்கொண்டான். நீண்ட நேரம் கவலையுடன் சிந்தித்தும் ஜெயசமரனுக்கு அந்த சிக்கலிலிருந்து வெளியே வர வழி கிடைக்கவில்லை. இறுதியில் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் முயற்சிக்க அவன் முடிவு செய்தான். ஆனால் அடுத்த முயற்சியை தொடங்கவிருந்த தருணத்தில் திடீரென்று அவன் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. உடனே தரையில் இருந்த ஒரு கல்லை அவன் கவனித்தான். அந்த கல்லின் மீது ஒன்றை ஒன்று குறுக்கிடும் 3 குறியீடுகள் இருந்தன. அந்த 3 குறியீடுகளும் சந்திக்கும் இடத்தில் ஒரு புள்ளி மட்டும் இருந்தது. ஆனால் அந்த புள்ளி மிகவும் காயமடைந்ததாக தோன்றியது. அந்த கல்லில் இருந்த தழும்புகளை பார்த்து வருத்தத்துடன் அவன் தலையை அசைத்தான். பின்னர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் திடீரென்று ஏதோ ஒன்றை கவனமாக ஆராயத் தொடங்கினான். அந்த புள்ளி ஒரு சக்கரம் போல தோன்றியது. அதே நேரத்தில் அது ஜெயசமரனின் உள்சக்தி மீன்களை உருவாக்கிய சக்கரத்தைப் போலவே இருந்தது.
ஆனால் கல்லின் மீதிருந்த சக்கரம் பாழடைந்ததாக தோன்றியது. அதை பற்றி சிறிது நேரம் யோசித்த பின் ஜெயசமரன் மெதுவாக, ஒருவேளை திரிலோக நிலை அடைய முன்னாடி இருந்த சக்கரங்களை உள்சக்தியால நிரப்ப வேண்டியது அவசியம் இல்லையோ? அதுக்கு பதிலா அந்த சக்கரங்களை முழுசா அழிச்சிட்டு மறுபடியும் உருவாக்கணுமா? ஆனா அப்படி செஞ்சா என் உடம்புல இருந்து என் உயிரே பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கே என்றான். தனது சக்கரத்தை அழித்த பிறகும் திரிலோக நிலையை அடையாவிட்டால் தனது உள்சக்திகள் முற்றிலுமாக மறைந்துவிடும் என்ற எண்ணம் ஜெயசமரனின் மனதில் மெதுவாக உருவாக தொடங்கியது. அப்படியானால் அவனது மனமும் சேதமடைந்து அவன் பயனற்றவனாகி விடுவான் என்பதையும் அவன் உணர்ந்தான். இது ஒரு பெரிய விலையாக இருந்தது. அதை செலுத்த ஜெயசமரன் தயங்கினான். இருந்தாலும் மிகவும் திறமையான தாந்திரிகராக ஆகும் பாதை எப்போதும் பெரிய ஆபத்துகளால் நிரம்பியதாக இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொள்ள தொடங்கினான். ஆனால் அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு அடியை எடுத்து வைப்பது அவனுக்கு எளிதாக இல்லை. அந்த எண்ணங்களின் மத்தியில் ஜெயசமரனின் முகத்தில் குழப்பம் நீடித்தது. இதய துடிப்பு வேகமடைந்தது. நேரம் மெதுவாக நகர்ந்தது. சில கணங்கள் கடந்த பின் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். கண்களில் நம்பிக்கை மெதுவாக தோன்றியது. தயக்கம் படிப்படியாக மறைந்தது. அடுத்த நொடியில் சக்கரங்களின் இணைப்பால் உருவான ஒரு சக்கரத்தை அவன் அணுகினான். முதலில் அதை அமைதியாக உற்று பார்த்த பின் தான் சக்கரங்களுக்குள் இருந்த உள்சக்திகளை வேகமாக சுருக்க தொடங்கினான். அதனால் சில கணங்களில் அந்த சக்திகள் மிகவும் வழவழப்பாக தோன்றும் ஒரு சிறிய கோளாக சுருங்கின. ஆனால் அதன் உள்ளே ஒரு அவதாரத்தையே நடுங்க வைக்கும் அளவுக்கு ஆபத்தான சக்திகள் அடங்கியிருந்தன. உள்சக்திகள் மிகவும் சுருங்கியதால் ஜெயசமரனின் சக்கரங்கள் கடுமையாக அதிரத் தொடங்கின. அதனுடன் சக்கரங்களுக்குள் சிறிய விரிசல்கள் தோன்றின. அப்போது அந்த விரிசல்களிலிருந்து ஒளி வெளிப்படத் தொடங்கியது. நேரம் நகர்ந்தபோது அந்த விரிசல்கள் விரிவடைந்து சக்கரம் இருந்த இடத்தில் ஒளிரும் கோலம் ஒன்று தோன்றியது. பின்னர் ஒரு பெரும் வெடிப்புடன் அவனது சக்கரம் முழுமையாக அழிந்தது. சக்கரம் அழிந்தவுடன் ஜெயசமரனின் உடல் கடுமையாக நடுங்கியது. பிறகு சக்கரத்திற்குள் இருந்த உள்சக்திகள் வெள்ளம் போல பாய்ந்து அவனது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவத் தொடங்கின. அதனால் தாங்க முடியாத வலி உடலெங்கும் பரவியது. இருந்தாலும் அவன் உடனடியாக தன்னை சமநிலைப்படுத்த முயன்றான். ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆற்றல் கட்டுப்பாடின்றி பாய்ந்தால் அது தனது உடலை எளிதில் அழித்துவிடும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அந்த நேரத்தில் ஊதா மற்றும் தங்க நிற ஒளி எங்கும் பரவுவது போல தோன்றியது. அதோடு ஜெயசமரனின் உடலுக்குள் இருந்த பண்டைய நிலை சக்திகளும் ஒரு விசித்திரமான அச்சத்தை உணரத் தொடங்கின. அடுத்த நொடியில் அந்த ஒளிகள் எண்ணற்ற சிறிய நாகங்களாக உருமாறின. அவை அவனது உடலில் பாய்ந்து கொண்டிருந்த உள் சக்திகளை பிடிக்க தொடங்கின. அதே நேரத்தில் 3 பண்டைய குறியீடுகளும் தோன்றி அந்த உள் சக்திகளை சுற்றி வளைத்து அவை முன்னோக்கி செல்லும் வேகத்தை தடுத்தன. இந்த சக்திகளின் ஒருங்கிணைந்த முயற்சியால் ஜெயசமரனால் இறுதியில் உள் சக்திகள் பரவுவதை கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் அவனது இதயத்தில் இருந்த அமைதியின்மை நீடித்தது. ஏனெனில் அவனது சக்கரம் இப்போது அழிந்து விட்டது. அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய உள்சக்தியை ஒரே இடத்தில் திரட்டுவது இப்போது சாத்தியமற்றதாக இருந்தது. அதனால் புதிய சக்கரம் ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வாழ்வா சாவா என்ற பல தருணங்களை ஜெயசமரன் ஏற்கனவே எதிர்கொண்டிருந்தான். அதனால் இந்த கடினமான தருணத்திலும் அவன் பதறவில்லை. சிறிது நேரம் யோசித்த பின் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே தனது உள்சக்தியை மெதுவாக திரட்டி புதிய சக்கரத்தை உருவாக்க தொடங்கினான். அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்தது. மெதுவாக அவன் உள்சக்திகள் ஒன்றிணைந்து புதிய சக்கரம் போன்ற அமைப்பாக உருவாக தொடங்கின. அதோடு அந்த உலகில் 2 மாதங்கள் கடந்தன. இந்த காலகட்டத்தில் ஜெயசமரனின் புதிய சக்கரம் உருவாகி வருவது தெளிவாக தெரிந்தது. அந்த முன்னேற்றம் அவனை மகிழ்ச்சி அடைய செய்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் புதிதாக உருவான சக்கரத்திற்குள் அவனது உள்சக்திகள் பெருமளவில் பாயத் தொடங்கின. அதே நேரத்தில் அவை அமைதியடையவில்லை என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அத்தியாயம் 2094. முன்பு உள்சக்திகள் சக்கரங்களுக்குள் நுழைந்தவுடன் அவை இயல்பாக அமைதியடையும். ஆனால் இப்போது அத்தகைய அமைதி எங்கும் காணப்படவில்லை. இதனால் ஜெயசமரன் உருவாக்கிய புதிய சக்கரம் முழுமையற்றது என்பது தெளிவானது. இப்போது அவனது உள்சக்திகளே அவனுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கின. அந்த உணர்வு அவனுள் கலக்கத்தை அதிகரித்தது. இந்த எண்ணங்களின் மத்தியில் அவன் கலக்கமான குரலில், ஏன் இந்த உள்நிலை சக்திகள் இந்த சக்கரத்துக்குள்ள அடங்க மாட்டேங்குது? ஒருவேளை ஏதோ ஒண்ணு இன்னும் முழுமையடையாம இருக்கோ என்று யோசித்தான். அந்த கேள்விக்கு பதில் தேட ஜெயசமரனின் மனம் வேகமாக செயல்பட்டது. சக்கர அமைப்பில் ஏதோ ஒன்று முழுமையடையாமல் இருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் அந்த குறை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நேரம் மெதுவாக கடந்தது. சிந்தனை தொடர்ந்தது. இருந்தாலும் பதில் கிடைக்கவில்லை. இறுதியில்
உதவியற்ற நிலையில் பெருமூச்சு விட்டான். அவன் உடல் முழுவதும் வியர்வை சூழ்ந்தது. அப்போது அவனது நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி கீழே விழுந்தது. அந்த துளி விழுந்தவுடன் மங்கலான ஒளி மெதுவாக பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது இதயத்தில் வேட்டை போர் என்ற ஒரு மிக பழமையான குரலை கேட்டான். தன் இதயத்திற்குள் திடீரென கேட்ட அந்த குரலால் ஜெயசமரன் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். ஆனால் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று அவன் யோசிப்பதற்குள்ளேயே, வேட்டை போர் நுட்பமா? என் சக்கரத்துல நான் பயன்படுத்த வேண்டிய அந்த முழுமை பெறாத விஷயம் இதுதானா என்று சட்டென கேட்டான். இந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் உடனடியாக வேட்டை போர் நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு பண்டைய பேரழிவு சக்தி நேரடியாக அவனது சக்கரங்களுக்குள் பாயத் தொடங்கியது. அந்த சக்தி அவனது சக்கரங்களுக்குள் நுழைந்ததும் அவற்றிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி வெளிவரத் தொடங்கியது. அதோடு அதுவரை உயிர் பெறாதிருந்த அவனது சக்கரங்கள் பண்டைய பேரழிவு சக்தியின் வருகையால் உயிர் பெற்றது போல இருந்தது. இதன் காரணமாக சக்கரங்கள் முழுவதும் ஒளி தோன்றத் தொடங்கியது. பின்னர் அவனது உள் சக்திகளுக்கும் புதிதாக வந்த பண்டைய பேரழிவு சக்திக்கும் இடையே ஒரு இணைப்பு உருவானது. மேலும் அவை ஒரு மூன்றாவது சக்தியாக ஒன்றிணைய தொடங்கின. தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு மூன்றாவது சக்தி தயாராவதற்கு ஜெயசமரன் அமைதியாக காத்திருந்தார். இது விரைவாக நடக்காது என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். ஆனால் அது எப்போது நடந்தாலும் ஜெயசமரன் திரிலோக நிலையை அடையும் தருவாயில் இருப்பான். அதைத் தொடர்ந்து காலம் கடந்தது. வெளி உலகில் கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகியிருந்தது. இந்த ஆண்டில் அக்னிசரிதாவில் பல நிகழ்வுகள் நடந்திருந்தன. முதலில் அசுர கடலில் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் கூட்டணி உருவாகி மனிதர்கள் அரக்கர்களை வெல்லத் தொடங்கிய போது இருளின் அடிமைகள் மிருகங்களின் பிரதேசத்தை தாக்கினர். இந்த செய்தி பரவியதும் மிருகங்களின் பிரதேசத்தைச் சேர்ந்த சில பிரிவுகள் தாங்களாகவே அரக்கர்களை விரட்டி அடித்தன. ஆனால் அவ்வாறு செய்ததில் அவர்கள் தங்கள் வீரர்களில் பலரை இழந்தனர். இருப்பினும் அரக்க குழு அதன் வடமேற்கு பகுதியை முற்றிலுமாக அழித்தது. அதன் பின்னரே மிருகங்களின் பிரதேசத்தில் எஞ்சியிருந்த பிரிவுகள் பீதியடைய தொடங்கின. அதோடு தங்கள் எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள தொடங்கினர். அதனால் அச்சம் மேலோங்கியது. மேலும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரிவும் அரக்க குழுவை எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் கோத்தாரி என்ற அரக்கன் மிருகங்களின் பிரதேசத்தின் முழு பகுதியையும் அழிக்கவிருந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக பண்டைய மகாஞானி அங்கு வந்து அங்குள்ள மிகவும் சக்தி வாய்ந்த பிரிவுகளுக்கு இடையே ஒரு கூட்டணியை உருவாக்கினான். மிருகங்களின் பிரதேசத்தில் இந்த கூட்டணி உருவான பிறகு தாங்கள் சேராவிட்டால் கொல்லப்படுவோம் என்று அஞ்சி பல சிறிய மற்றும் பெரிய பிரிவுகள் அதில் சேர முன்வந்தன. ஆனால் அங்கே தீவிகாவை போன்ற ஒரு வீராங்கனை இல்லாததால் அந்த மிருகங்களின் பிரதேசத்தை நிர்வகிப்பது அசுர கடலை நிர்வகிப்பது போல இருக்கவில்லை. மேலும் அங்கிருந்த 4 வலிமையான பழங்குடியினரும் தங்களுக்கு மேல் யாரும் ஆட்சி செய்வதை அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக கூட்டணி அமைக்கப்பட்ட பின்னரும் கருங்கோன் சேனைக்குழு ஆரம்பத்தில் அவர்களை ஆதிக்கம் செலுத்தினர். இது பண்டைய மகாஞானிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவர்கள் 4 பிரிவுகளின் தலைவர்களையும் அழைத்து அவர்களுடன் பேசி புரிய வைக்க முயன்றனர். இறுதியாக தாங்கள் செய்யும் தவறை உணர்ந்த அந்த தலைவர்கள் இந்த வலிமையான கூட்டணியை நிர்வகிக்கும் பொறுப்பை ஹீமவாகினியின் சமரனிடம் ஒப்படைத்தனர். சமரன் ஒரு அனுபவமிக்க வீரன் என்பதால் அவன் கூட்டணியின் தலைவரான உடனேயே அந்த அரக்க கூட்டத்திற்கு அவன் ஏற்படுத்திய சேதங்களை கண்டு கருங்கோன் சேனை குழு கூட திகைத்து போனது. இது சுமார் 1/2 வருடம் தொடர்ந்தது. அதன் பிறகு ஏராளமான அவதார் நிலை வீரர்கள் மிருகங்களின் பிரதேசத்திற்கு வரத் தொடங்கினர். இவர்கள் பண்டைய குருகுலத்தில் பயிற்சி பெற அனுப்பப்பட்டு தற்போது திரும்பிய வீரர்கள் ஆவர். மேலும் அந்த கூட்டணியை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றிய மற்றொரு அம்சம் 9 வால் பிரிவு என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரிவுதான். இந்த பிரிவின் சக்திகள் திடீரென அபரிமிதமாக அதிகரித்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 9 வால் பிரிவு இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறியதற்கு காரணம் அதன் வீரர்களில் ஒருவர் அவதார் நிலையில் இருந்தது மட்டுமல்லாமல் முதல் அவதார் சோதனையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து சிறிது காலம் அமைதி நிலவிய போதும் அந்த கூட்டணியில் இருந்த மிருகங்கள் அத்தகைய அமைதியை அனுபவிக்க விரும்பவில்லை. அதனால் அவர்கள் அந்த மிருகங்களின் பிரதேசத்திலிருந்து பிரிந்து மற்ற பகுதிகளை தாக்க தொடங்கினர். இதற்கு முன்பு 2 முறை தோல்வியடைந்திருந்த கோத்தாரி அரக்கன் இப்போது தனது வேகத்தை கணிசமாக அதிகரித்திருந்தார். அதனால் யாரும் சுதாரிப்பதற்குள் அவன் மேற்கு பகுதியின் பாதிக்கும் மேலான இடங்களை அழித்து விட்டார். இந்த செய்தி பரவியதும் பண்டைய மகாஞானிகள் அங்கே வந்து அந்த கோத்தாரி அரக்கனை தடுத்து நிறுத்தினர். பின்னர் 4 பகுதிகளின் தலைவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்களும் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டனர். இது வடக்கு பகுதியின் உதவியால் சாத்தியமானது. மேலும் வித்யா 4 பகுதிகளின் கூட்டணியின் தலைவராக நியமிக்கப்பட்டாள். பண்டைய குருகுலத்திலிருந்து வந்தடைந்ததும் வித்யா ஒரு அவதாரமாகி இருந்தாள். பண்டைய குறியீடு மற்றும் இருண்ட வாளின் உதவியால்
2 அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒரு வீரனை கூட அவளால் எதிர்கொள்ள முடிந்தது. இதன் மூலம் அக்னி சரிதாவில் 3 பெரிய கூட்டணிகள் உருவாகின. இப்போது அவர்களின் நோக்கம் தங்கள் மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அரக்க கூட்டத்தை அழிப்பதுமாக இருந்தது. இதற்கிடையில் கிழக்கு பகுதியில் ஜரீனா, அக்னி மகாஞானி, இருள் மகாஞானி மற்றும் பிறர் யாவர் பிரிவின் எல்லையில் இருந்தனர். பிறகு ஜரீனா சுற்றிலும் பார்த்துவிட்டு அமைதியாக, நான் திவ்ய திருஷ்டியை திறக்கலாம்னு நினைக்கிறேன் என்றாள். ஜரீனா திவ்ய திருஷ்டியை திறப்பதை பற்றி பேசத் தொடங்கியவுடன் அங்கிருந்த எல்லா மகாஞானிகளும் திகைத்து போனார்கள். உடனடியாக அவர்கள் அவளிடம், ஆனா நம்ம ஏற்கனவே அந்த திவ்ய திருஷ்டியை தான் பயன்படுத்திட்டோம்ல, அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அதை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற? என்று கேட்டார்கள். உண்மையில் 1 மாதத்திற்கு முன்பே அவர்கள் அனைவரும் பாதாள சிறையில் இருந்தவர்களை கண்டுபிடிக்க தங்கள் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்த முயன்றிருந்தனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. ஏனெனில் பாதாள சிறையில் இருந்தவர்கள் ஏற்கனவே தற்காப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அந்த நினைவு இன்னும் அவர்களின் மனதில் புதிதாகவே இருந்தது. மகாஞானிகளின் சந்தேகத்திற்கு பதிலளிப்பது போல ஜரீனா அமைதியாக, இந்த தடவை நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை என்றாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அருகில் இருந்த ஒரு மலையை நோக்கி பார்த்தாள். அந்த மலையின் உச்சியில் வெள்ளை ஆடை அணிந்த ஆரண்யா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஜரீனாவின் பார்வை தன்னை நோக்கி வந்ததை உணர்ந்தவுடன் ஆரண்யா உடனடியாக மறைந்து விட்டாள். அந்த காட்சி பரிமாண மகாஞானியையும் மற்றவர்களையும் திகைக்க வைத்தது. ஏனெனில் ஆரண்யா வெளிப்படையாக அதிக சக்தி வாய்ந்தவளாக தோன்றவில்லை. ஆனால் ஏதோ ஒரு அறியப்படாத காரணத்தால் அவளிடமிருந்து மிகவும் பரிச்சயமான ஒரு சக்தி வெளிப்படுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த உணர்வு அனைவரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. பிறகு சில கணங்கள் கழித்து ஜரீனா அமைதியாக, அவன் வேட்டை போர் நுட்பத்துல முழுசா தேர்ச்சி அடைஞ்சிட்டான். சொல்ல போனா உங்களை விட அவளுக்கு அதுல அறிவு அதிகம். நான் அவ கூட சேர்ந்து முயற்சி பண்ணா அந்த பாதாள சிறையில் இருக்கிறவங்கள சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுது என்றாள். இந்த வார்த்தைகள் அக்னி மகாஞானியையும் மற்றவர்களையும் மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. உடனடியாக அவர்கள் சில கணங்களுக்கு முன்பு ஆரண்யா இருந்த திசையை நோக்கி பார்த்தனர். அதே நேரத்தில் வெளி உலகத்தைச் சேர்ந்த ஒருவர் எப்படி இந்த வேட்டை போர் நுட்பத்தை கற்றிருக்க முடியும் என்பது அவர்களுக்கு புதிராகவே இருந்தது. அந்த நேரத்தில் ஜரீனா மெதுவாக மகாஞானிகளிடமிருந்து விலகி நேராக ஆரண்யாவிடம் சென்று அமைதியான குரலில், ஆரண்யா, நாம 2 பேரும் சேர்ந்துதான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட ஆரண்யா ஜரீனாவை கவனமாக பார்த்தாள். அப்போது அவளது முகத்தில் சிறிய ஆச்சரியம் தோன்றியது. பிறகு சில கணங்கள் அமைதியாக கடந்த பின் அவள் மெதுவாக, நீ நீ முன்னை விட இப்ப ரொம்பவே மாறிட்ட. இந்த விஷயம் சமரனுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு ஜரீனா ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் மெதுவாக தலையசைத்தாள். சிறிது நேரம் சிந்தித்த பின் அவள் உறுதியான குரலில், இங்க பாரு, நாங்க எடுத்த ஒரு முயற்சி இப்ப தோத்துடுச்சு. அந்த அரக்க மன்னன் முழுசா குணமடைஞ்சு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் குணமாகறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தையே சூழ்ந்திருக்கிற அந்த இருளின் அடிமைகளோட ஆபத்தை நம்மால தடுத்து நிறுத்த முடியும் என்றாள். ஆரண்யா அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டாள். பிறகு சிறிது நேரம் அதை பற்றி யோசித்துவிட்டு ஜரீனாவின் யோசனைக்கு மெதுவாக ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகு அவர்கள் அருகில் இருந்த ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து மெல்ல தங்கள் கண்களை மூடினர். அந்த தருணத்தில் அவர்களைச் சுற்றியிருந்த சக்தி மட்டுமல்ல, காற்றும் கூட நின்றது போல ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சுமார் 1 மணி நேரம் அவர்கள் அதே அமைதியில் அமர்ந்திருந்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து அக்னி மகாஞானியும் மற்றவர்களும் வானம் திடீரென கருமேகங்களால் மூடப்பட்டதை கவனித்தனர். அதே நேரத்தில் பண்டைய வேட்டை போர் நுட்பத்தின் சக்தி வானத்திலிருந்து மெதுவாக இறங்கி வந்து அந்த 2 பெண்களையும் சுற்றி பரவத் தொடங்கியது. அந்த சக்தியின் தோற்றம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த சக்தியை கண்ட மகாஞானிகள் ஆரண்யா உண்மையில் அந்த நுட்பத்தை கற்றிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டனர். பிறகு சில கணங்கள் கழித்து அந்த வேட்டை போர் நுட்பத்தின் சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய கண்ணை உருவாக்கின. அந்த கண் சுமார் 10 அடி அகலமாக இருந்தது. அதோடு அது மிகவும் மர்மமாகவும் அச்சுறுத்தலாகவும் தோன்றியது. பின்னர் அந்த பெரிய கண் மெதுவாக திறந்து இமைத்து கொண்டே சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டது. அது பார்க்க உலகில் ஏதோ ஒன்றை தேடுவது போல தோன்றியது. அடுத்த கணத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து எண்ணற்ற காட்சிகள் அந்த கண்ணில் தோன்றத் தொடங்கின. ஆனால் அவை எதுவும் நிலைத்திருக்கவில்லை. அப்போது அக்னி மகாஞானியும் மற்றவர்களும் அமைதியாக காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர்ந்து சுமார் அரை நாள் கடந்தது. அதனால் தாங்கள் மீண்டும் தோல்வியடைந்து விட்டோமே என்ற கவலை அக்னி மகாஞானியையும் மற்றவர்களையும் மெதுவாக பிடித்தது. அப்போது திடீரென அந்த மர்மமான கண்ணிலிருந்து மினுமினுப்பான ஒளி ஒன்று வெளிப்பட்டது. பிறகு அந்த ஒளி
மெதுவாக ஒரு பெரிய கண்ணாடியாக மாறியது. அந்த கண்ணாடியின் மறுபுறத்தில் கருப்பு நிற நதியுடன் இருள் சூழ்ந்த ஒரு இடம் தோன்றியது. அந்த நதியின் நடுவில் ஒரு சவப்பெட்டி அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. சில கணங்கள் கழித்து காட்சி மெதுவாக மேலே நகர்ந்தது. அப்போது அங்கே ஒரு மனிதன் தோன்றினான். அவன் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தான். அவனது ஆடையில் தங்க நிற கோடுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் பார்க்க மிகவும் அழகாக தோன்றினான். ஆனால் அவனது இரு கண்களும் மூடியிருந்தன. இருந்தபோதிலும் அவனது முகத்தில் விசித்திரமான மூர்க்கம் கலந்திருந்தது. அந்த தோற்றத்தை அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டுமே உணர முடிந்தது. அந்த மனிதனை பார்த்தவுடனே ஜரீனாவின் கண்கள் திடீரென அகலமாக திறந்தன. அவள் உடனே தனது கைகளை முஷ்டிகளாக இறுக்கிக் கொண்டு, அரக்க மன்னனே, கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் என்றாள். ஜரீனாவை தவிர மற்ற மகாஞானிகளும் அரக்க மன்னனை கவனித்தனர். அப்போது அவர்களின் கண்களில் கொலை வெறி மெதுவாக மின்னியது. ஆனால் சில கணங்கள் கழித்து ஜரீனா ஏதோ விசித்திரமான ஒன்றை உணரத் தொடங்கினாள். அந்த உணர்வு அவளது முகத்தில் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் சவப்பெட்டிக்குள் இருந்த சக்திகள் மெதுவாக அசைவதை அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் அரக்க மன்னனின் மூடிய கண்கள் லேசாக நடுங்க தொடங்கியதை அவள் கவனித்தாள். பிறகு அடுத்த நொடியில் அரக்க மன்னன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். உடனே நம்ப முடியாத அளவிற்கு ஆபத்தான மற்றும் கொடூரமான சக்திகள் அவன் உடலிலிருந்து பாயத் தொடங்கின. ஜரீனாவும் மற்றவர்களும் ஏற்கனவே அவனை கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அரக்க மன்னனாலும் ஜரீனாவை பார்க்க முடிந்தது. ஏனெனில் யாரோ தன்னை கவனிப்பதை அவன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். அதைத் தொடர்ந்து சில கணங்கள் கழித்து அரக்க மன்னன் சவப்பெட்டியிலிருந்து மெதுவாக எழுந்தான். பிறகு நேராக ஜரீனாவை பார்த்து, நீ பனிராணிதான? இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு திறமை ரொம்ப அதிகம்தான். ஏன்னா என்ன கண்காணிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயமே இல்ல என்றான். அவன் பேசிய போது ஜரீனாவோ அல்லது மற்றவர்களோ பதிலளிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஏதேனும் கூறினாலும் அரக்க மன்னனால் அதை கேட்க முடியாது. திவ்ய திருஷ்டியின் மறுமுனையின் உதவியால் அவனால் அவர்களை பார்க்க மட்டுமே முடிந்தது. இருந்தாலும் தனது குரல் நிச்சயமாக ஜரீனாவையும் மற்றவர்களையும் சென்றடைகிறது என்பதில் அரக்க மன்னன் உறுதியாக இருந்தான். அதற்கு காரணம், திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தும் போது இதுவே நிகழும். அதை பயன்படுத்துபவரால் பார்க்கவும் கேட்கவும் முடியும். ஆனால் கண்காணிக்கப்படுபவரால் மற்றவர்களை பார்க்க மட்டுமே முடியும். அந்த தருணத்தில் அரக்க மன்னன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, இப்போ நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வாங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்ததும் நம்மளோட இந்த பகைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஆனா இந்த தடவை ஜெயிக்க போறது நீங்க இல்ல, நான் தான் என்றான். அவன் பேசி முடித்ததும் அந்த கண்ணாடி மெதுவாக மங்கத் தொடங்கி அரக்க மன்னனின் உருவமும் அதிலிருந்து மெல்ல மறைந்தது. அடுத்த கணமே அருகில் இருந்த வேட்டை போர் நுட்பத்தின் சக்திகளும் மறைந்தன. அதன் பிறகு அந்த கண்ணாடி திடீரென நொறுங்கி அந்த இடம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. பிறகு ஜரீனா மெதுவாக எழுந்து நின்றாள். அப்போது கண்ணாடி இருந்த இடத்தை இரக்கமின்றி முறைத்து பார்த்தாள். சில கணங்கள் அமைதியாக கடந்த பின்னர் அவள் உறுதியான குரலில், நாம பயந்தது மாதிரியே நடந்துருச்சுன்னு தோணுது. அந்த அரக்க மன்னன் இப்ப முழுசா குணமடைஞ்சிட்டான் என்றாள். இந்த வார்த்தைகள் மகாஞானிகளின் முகங்களில் கவலையை ஏற்படுத்தின. ஏனெனில் அரக்க மன்னன் குணமடைந்தது என்பது கருங்கோன் சேனையின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதை குறிக்கும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் இது அவர்களுக்கு மிகவும் மோசமான செய்தியாக இருந்தது. சில கணங்கள் அமைதியாக கடந்த பின்னர் ஜரீனா மகாஞானிகளை நோக்கி பார்த்து, அவங்க மேற்கு பகுதியில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தையே முழுசா அழிச்சு அவங்க கோட்டையா மாத்திட்டாங்க. ஒண்ணு பண்ணுங்க, அந்த 3 பெரிய கூட்டணிகளுக்கும் செய்தி அனுப்புங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு பெரிய போர் வீரர் படையை அனுப்பி அந்த இருளின் அடிமைகளை அழிக்க சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இங்கேயே ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் மேற்கு பகுதிக்கு கிளம்புவோம். இந்த தடவை ஒரு அரக்கனை கூட விடாம எல்லாரையும் வேரோட அழிச்சிடணும் என்றாள். அத்தியாயம் 2095. இருளின் அடிமைகளை கையாள்வது எளிதல்ல என்பதை ஜரீனா அறிந்திருந்தாள். ஏனெனில் கடந்த முறை போலவே அரக்கர்கள் ஒளிந்து கொண்டால் மனிதகுலம் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை அரக்க உலகம் மூடப்பட்டிருந்தது. அதனால் இந்த உலகில் உள்ள அரக்கர்களை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. இந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஜரீனாவின் வார்த்தைகளை கேட்ட அக்னி மகாஞானியும் மற்றவர்களும் உடனடியாக ஒப்புக்கொண்டனர். அதே நேரத்தில் உலகின் மாபெரும் போர் மீண்டும் தொடங்கப் போகிறது என்ற உணர்வு அனைவரின் மனதிலும் உருவானது.
ஆனால் இந்த முறை என்ன நடந்தாலும் மனிதர்கள் இந்த அரக்கர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்ற உறுதி அவர்களிடம் இருந்தது. சிறிது நேரம் யோசித்த பின் ஜரீனா மீண்டும் பேசத் தொடங்கி, நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சிருவோம். அந்த 3 கூட்டணிகளோட படைகளும் அங்க வந்த உடனே நம்ம அக்காவை தூக்கத்திலிருந்து எழுப்ப தொடங்கிடலாம் என்றாள். இதை கேட்டதும் அக்னி மகாஞானி ஜரீனாவை பார்த்து, ஜீவ மரண மகாஞானிய நாம வலுக்கட்டாயமாவா எழுப்ப போறோம்? ஆனா அப்படி பண்றது ரொம்ப ஆபத்தாச்சே என்றார். அவரது கவலையை பார்த்த ஜரீனா, என்னால நம்ம அக்காவோட சக்திகளை உணர முடியுது. அவங்க முழுசா குணமடைகிற நிலைக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ அவங்கள எழுப்பினாலும் எந்த பிரச்சனையும் வராது என்றாள். அதே சமயம் இருள் மகாஞானி சற்று தயக்கத்தோடு, அவங்கள எழுப்பித்தான் ஆகணும். ஆனா அரக்க மன்னனை எதிர்த்து போராடணும்னா உன்னோட முழு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா அதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல என்றாள். இதை கேட்ட ஜரீனா அமைதியாக தனது கைகளை இறுக்கிக் கொண்டாள். பிறகு ஒரு கணம் கழித்து அசுர கடலின் திசையை நோக்கி வேதனையான குரலில், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அரக்க மன்னனை சமாளிக்கிறது என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நான் எத்தனை தியாகங்களை பண்ண வேண்டியிருந்தாலும் அதிலிருந்து நான் என்னைக்குமே பின்வாங்கினது கிடையாது. இந்த தடவை அந்த அரக்கங்க ஒருத்தன் கூட உயிரோட தப்பிக்க முடியாது என்றாள். இதற்கிடையில் அனைத்து மகாஞானிகளும் ஒருவரை ஒருவர் உதவியற்ற நிலையில் பார்த்து பெருமூச்சு விட்டு தலையசைத்தனர். ஏனெனில் ஜரீனா தனது முழு சக்திகளையும் வெளிப்படுத்தியவுடன் அவள் ஒரு முழுமையான பனிராணியாக உருமாறிவிடுவாள். அதன் பிறகு ஜரீனாவின் மனித தன்மையில் எந்த பகுதியும் மிஞ்சாது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இருந்த போதிலும் தயக்கமின்றி ஜரீனா தனது கையை மெதுவாக அசைத்து, இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, எல்லாரும் தயாராகலாம் என்றாள். அந்த கணத்தில் ஜரீனாவின் மனநிலையை அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் நன்றாக புரிந்து கொண்டனர். அதனால் மேலும் எதுவும் பேசாமல் அந்த செய்தியை 3 பெரும் கூட்டணிகளுக்கும் கொண்டு செல்ல அவர்கள் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் சென்ற பிறகும் ஜரீனாவின் பார்வை அசுர கடலின் மேல் நிலைத்திருந்தது. அந்த அமைதியான தருணத்தில் ஆரண்யா அவள் அருகே வந்து, அவன் வெளியே வர்ற வரைக்கும் நீ ஏன் காத்திருக்க கூடாது? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல என்றாள். அதற்கு ஜரீனா ஒருவித இயலாமையோடு, அவன் மட்டும் எனக்கு முன்னாடி வந்து நின்னா என்னால இந்த முடிவை எடுக்கிறதுக்கான துணிச்சலை திரட்ட முடியாது. ஒருவேளை நான் முழுசா மாறி போயிருந்தாலும் அவன் முன்னாடி மட்டும் ஏதோ ஒரு இடத்துல நான் உருகி போயிடுவேன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தை காப்பாத்துற சுமை ரொம்ப பெருசு. அதை அவன் ஒருத்த மட்டும் சுமக்க வேண்டியிருந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால அந்த சுமையை நானே ஏத்துக்கிறது தான் நல்லது என்றாள். ஆனால் அதற்கு ஆரண்யா தெளிவாக, ஆனா இதை அவன் ஒரு நாளும் ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டான் என்றாள். ஜரீனா உடனே, ஆனா இந்த உலகத்துல நாம பல முடிவுகளை சரியான பாதையால எடுக்க முடியாது. சூழ்நிலை தான் நம்மளை எடுக்க வைக்கும். அவன் எவ்வளவு பிடிவாதக்காரன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய போர் வீரனா மாறுவான்னு அவன் நம்புறான். உண்மையை சொன்னா அதிக சக்திகள் வரும்போது கூடவே அதிக பொறுப்பும் அதிக தியாகமும் வரும். ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனை பாத்துக்கோ ஆரண்யா என்றாள். தனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பெண்ணை ஆரண்யா உற்று பார்த்தாள். அப்போது அவளது அழகான முகத்தில் ஒரு விதமான இயலாமையும் நம்பிக்கையற்ற தன்மையும் தெரிந்தது. பிறகு ஆரண்யா ஜரீனாவிடம், நீ சொல்றத வச்சு பார்த்தா உன்னோட சக்திகள் வெளிப்படும் போது நீ முழுசா மாறி போயிருப்ப, அப்படிதானே? ஆனா என்ன நம்பு, நீ மாறினதுக்கு அப்புறமும் அவன் உன் முன்னாடி வந்து நிற்கும் போது உனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அழியாத சில உணர்வுகள் இருக்கு. அதுல காதலும் ஒண்ணு ஜரீனா என்றாள். இதை கேட்டு ஜரீனா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். பிறகு தனக்குள்ளேயே, நானும் அப்படி நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் முழுசா மாறினதுக்கு அப்புறம் என்னையே எனக்கு பிடிக்காம போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டாள். அதே நேரத்தில் கருப்பு ஆற்றில் தெரிந்த சவப்பெட்டியில் இருந்த மனிதன் மெதுவாக எழுந்து நின்றான். அதைத் தொடர்ந்து தலையை அசைத்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு சுற்றிலும் பார்த்தான். பின்னர் அவன், பனிராணியே, தீராத பகைவர்கள் அடிக்கடி ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க போல. நீ மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறத என்னால நம்பவே முடியல என்றான். அவன் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஆற்றில் ஒரு பெரும் வெடிச்சத்தம் எழுந்தது. அந்த சத்தத்துடன் பல லட்சம் அடி உயரமுள்ள பிரபஞ்ச அரக்க மன்னன் அந்த அரக்க மன்னனுக்கு அருகில் தோன்றினான். 8 அரக்க கைகள் கொண்ட அவனது அசைவுகள் சுற்றியிருந்த பரிமாணங்களையே மங்கச் செய்தன. பிறகு அவனது எதிரொலிக்கும் குரல் அந்த இருண்ட பகுதி முழுவதும் பரவி, அரக்க மன்னரே, உங்களோட காயங்கள் எல்லாம் இப்போ முழுசா குணமாயிடுச்சா என்று கேட்டான்.
அவன் குரல் எழுந்தவுடனே கருப்பு நதியில் ஏராளமான நீரூற்றுகள் தோன்றின. அதைத் தொடர்ந்து அவற்றிலிருந்து 8 பேர் வெளிவந்து அரக்க மன்னனை நோக்கி நின்றனர். அவர்களை உற்று பார்க்கும்போது அவர்கள் கருங்கோன் சேனை குழுவின் 3வது மன்னனும் மற்ற மன்னர்களும் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் வலதுபுறம் தொலைவில் நின்றிருந்த மெலிந்த மனிதன், நாம எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல என்றார். இதை கேட்டு அரக்க மன்னன் சிரித்துக் கொண்டே, நீ சொல்றது சரிதான். அந்த பனிராணிய நாம குறைச்சு மதிப்பிட்டது தப்புதான் போல. முழுசா தயாராகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும்னு முதல்ல நினைச்சோம். ஆனா இப்போதைக்கு ஒரு போரை தொடங்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப பலவீனமான அடிமைகளை அந்த மனுஷங்க மேல ஏவி விடுங்க. அப்போதான் அதுங்க அதுலயே மும்முரமா இருப்பாங்க. அந்த அடிமைகள் கிட்ட சாகுற வரைக்கும் போராடணும்னு சொல்லுங்க. அதுல யாரு அதிக மனிதர்களை கொல்றாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த 3 பெரும் கூட்டணிகளோட போர் வீரர்கள் நம்ம அடிமைகளோட சண்டை போடுற வரைக்கும் பனிராணியும் அவளோட ஆட்களும் தனியா நம்ம கிட்ட வர துணிய மாட்டாங்க. நம்ம அடிமைகள் எல்லாரும் அந்த தலைமை கூட்டணியை எதிர்த்து போராடி சாகட்டும். அவங்களோட அந்த தியாகம்தான் இந்த போர்ல நமக்கு வெற்றியை தரும். இந்த தடவை யாராலையும் நம்மள தடுக்க முடியாது. இனி இந்த உலகம் நிரந்தரமா இருளோட பிடியிலேயே தான் இருக்கும். போன தடவை முடிக்காம விட்ட வேலையை நான் முடிப்பேன். நம்ம தலைவர் விநாசராஜனை நான் மறுபடியும் உயிர்ப்பிப்பேன். பனிராணியே, கொஞ்சம் பொறுத்துரு. இந்த தடவை நாங்க தோக்க மாட்டோம். இந்த போர்ல நாங்க ஜெயிக்கும் போது உங்க எல்லாருடைய அந்த திக்கற்ற முகங்களை பார்க்க வேடிக்கையா இருக்கும். என்று சத்தமாகச் சிரித்தான். அப்போது அவனது முகத்தில் புன்னகை விரிந்தது. அதே நேரத்தில் இருளின் அடிமைகளை இழப்பதில் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த அடிமைகள் வெளி உலகத்தை தாங்கிக் கொண்டிருந்த வேளையில் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து வெகு தொலைவில் இருந்த பண்டைய குருகுலத்தின் மைதானம் திகிலூட்டும் அமைதியில் மூழ்கியிருந்தது. அங்கே மெத்தையில் அமர்ந்திருந்த ஜெயசமரன் அநேகமாக 10 ஆண்டுகளாக உள்சக்தி உலகில் அசையாமல் இருந்தான். காலப்போக்கில் அவனது ஆடைகள் கூட கந்தலாகி போயிருந்தன. அவனிடம் எந்த விதமான சக்திகளோ அல்லது உள்சக்திகளின் சுவடுகளோ எதுவும் தென்படவில்லை. அவன் முற்றிலும் வலிமையற்ற ஒரு சாதாரண மனிதனைப் போல காட்சியளித்தான். அந்த அமைதி நீண்ட நேரம் நீடித்தது. இறுதியில் 10 ஆண்டுகளாக அங்கே அமர்ந்திருந்த ஜெயசமரன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். எதுவும் அவனை பாதிக்காதது போல அவனது கண்களில் விசித்திரமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்த தெய்வீக ஒளி யார் பார்த்தாலும் உடலை நடுங்கச் செய்யும் வலிமையுடன் இருந்தது. பின்னர் மெதுவாக அவன் அனைத்தையும் புரிந்து கொள்ளத் தொடங்கினான். அந்த உணர்வு அவன் முகத்தில் மெல்லிய புன்னகையாக மலர்ந்து, ஒரு திரிலோக தாந்திரிகன் இப்படிதான் இருப்பானா என்று கேட்டான். இந்த நிலை சாதாரண மனிதர்களிடமிருந்து தன்னை வெகுவாக மாற்றி வருவதை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் அவனது உள் சக்திகள் அவன் கற்பனை செய்ததை விட மிகவும் ஆபத்தான மற்றும் ஆழமான நிலையை அடைந்திருந்தன. உண்மையில் 7வது மன்னன் இப்போது அவன் முன் தோன்றினாலும் வெறும் கையசைவால் மட்டுமே அவனை கடுமையாக காயப்படுத்த முடியும் என்று அவன் உணர்ந்தான். அது மட்டுமல்லாமல் 3 அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு கூட இனி அவன் அஞ்ச தேவையில்லை என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவானது. இதுவே திரிலோக நிலையின் உண்மையான சக்தி என்று அவன் புரிந்து கொண்டான். அதன் பிறகு ஜெயசமரன் மீண்டும் கண்களை மூடி உள்சக்திகளால் நிரம்பியிருந்த தனது சக்கரத்தை ஆராய்ந்தான். அந்த சக்கரத்தின் உள்ளே 3 மீன்கள் அமைதியாக நீந்திக் கொண்டிருந்தன. அவற்றின் இயக்கத்துக்குள் வேட்டை போர் நுட்பத்தின் சக்தி ஒளிந்திருப்பதை அவன் உணர்ந்தான். இந்த சிறிய மாற்றமே அவனது உள்சக்திகளை முழுமையாக மாற்றி அமைத்திருந்தது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் கண்களை திறந்த ஜெயசமரன் மெதுவாக எழுந்து நின்று, நான் இங்க பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு என்னோட உள்ளுணர்வுகள் சொல்லுது. அப்படின்னா வெளி உலகத்துல இப்போ 1 வருஷம் கடந்திருக்கும். இந்த 1 வருஷத்துல அந்த உலகம் எப்படி மாறி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எது எப்படியோ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். ஆனால் அவன் அந்த பழைய மெத்தையிலிருந்து விலகியதும் அது திடீரென நடுங்கத் தொடங்கி அதிலிருந்து ஒரு மர்மமான ஒளி மெதுவாக வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி படிப்படியாக வலுப்பெற்று விசித்திரமான ஒரு நுட்ப அமைப்பை போல உருவெடுத்தது. ஜெயசமரன் அந்த ஒளியை கவனித்த போது ஒரு கணம் திகைத்து போனான். ஏனெனில் அந்த ஒளி பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தின் வலையைப் போல பரவி விரிந்திருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலுக்குள் இருந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பமும் அதிரத் தொடங்கியது. பிறகு கட்டுப்பாடின்றி அது அவனது உடலிலிருந்து பீறிட்டு வெளியேறி
மெத்தையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியுடன் நேரடியாக கலந்தது. அது இரண்டும் ஒன்றாக இணைந்த அந்த நொடியில் அந்த ஒளி இன்னும் மர்மமானதாக மாறியது. அதோடு அதிலிருந்து வெளிப்பட்ட பண்டைய சக்தி முன்பை விட பல மடங்கு வலிமையானதாக தோன்றியது. அந்த நிகழ்வை கவனமாக பார்த்த ஜெயசமரன் சிறிது நேரம் யோசித்தான். பின்னர் மெதுவாக, ஒருவேளை இந்த ஒளிதான் உண்மையில அந்த பிரபஞ்ச நுட்பத்தோட ஆன்மாவா இருக்குமோ என்று கேட்டான். அந்த நுட்பத்தை பெற்ற நாள் முதலே அதில் ஏதோ ஒன்று குறைவதாக அவன் உணர்ந்திருந்தான். மேலும் அரக்கர்களின் மறைவிடத்தில் இருந்தவர்களிடமிருந்து அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பம் குறியீடுகளின் மூதாதையரால் உருவாக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே நேரத்தில் பண்டைய காலங்களில் இந்த நுட்பம் எண்ணற்ற அரக்கர்களை கொல்ல பயன்படுத்தப்பட்டதாகவும் அவன் தெரிந்து கொண்டிருந்தான். இருப்பினும் தனது நுட்பத்தில் இருந்த குறை என்ன என்பது இன்று வரை அவனுக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது கண்முன்னே நடந்து கொண்டிருந்த நிகழ்வு அந்த நுட்பத்தின் ஆன்மா இந்த பழைய மெத்தையில் மறைந்திருந்தது என்பதை அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது. பிறகு படிப்படியாக அந்த ஒளி மங்கத் தொடங்கி இறுதியில் அது மீண்டும் மெத்தைக்குள் பின்வாங்கியது. ஆனால் இந்த முறை அந்த பழைய மெத்தை மெதுவாக உருகத் தொடங்கி தீப்பிழம்புகள் எழுந்தன. அந்த தீப்பிழம்புகளின் மத்தியில் இருந்து ஒரு சிறிய கருப்பு வெள்ளை கல் வெளிப்பட்டது. அந்த கல்லுக்குள் மிகவும் தொன்மையான சாராம்சம் ஒளிந்திருந்தது. மேலும் அதன் மேற்பரப்பில் எண்ணற்ற மர்மமான குறியீடுகள் தென்பட்டன. அப்போது ஜெயசமரன் மெதுவாக கையை நீட்டி அந்த கல்லை எடுத்தான். அதை தொட்டவுடன் ஆழ்ந்த குளிர்ச்சி ஒன்று அவன் உடலுக்குள் பரவியது. அடுத்த நொடியில் அந்த கல் ஒளியாக மாறி நேராக ஜெயசமரனின் உடலுக்குள் நுழைந்தது. அந்த நொடியில் குறியீடுகளின் மூதாதையரால் உருவாக்கப்பட்ட பண்டைய பிரபஞ்ச நுட்பம் முழுமையடைந்தது. இந்த உணர்வு ஜெயசமரனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனெனில் இப்படிப்பட்ட இடத்தில் இத்தகைய சிறப்பு பரிசு கிடைக்கும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. பின்னர் ஜெயசமரன் படிகளில் இறங்கி தொலைவில் ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு பரிமாண வாயிலுக்குள் நுழைந்ததும் அவன் அங்கிருந்து மறைந்தான். பிறகு அந்த இடம் மீண்டும் அதன் பழைய அமைதிக்கு திரும்பியது. இதற்கிடையில் சுடர்வேந்தர் பகுதிகளில் எண்ணற்ற வீரர்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்த இடம் இப்போது அசுர கடல் கூட்டணியின் கோட்டையாக மாறியிருந்தது. அதோடு கடந்த ஒரு ஆண்டில் அந்த பகுதி முழுவதும் பெரிதாக மாறியிருந்தது. ஆனால் வானத்தின் நடுவில் கட்டப்பட்டிருந்த அந்த பண்டைய குருகுலமே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதைச் சுற்றி எண்ணற்ற வீரர்கள் வட்டமிட்டு நின்றனர். அவர்கள் அனைவரும் இந்திரஜித் நிலையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களிடமிருந்து அபாயகரமான சக்திகள் வெளிப்பட்டன. கடுமையான பயிற்சிக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் மட்டுமே அந்த குருகுலத்தில் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். அங்கு பயிற்சி பெற்றவர்கள் மேலும் வலிமையுடன் திரும்பி வந்தனர். கடந்த ஒரு ஆண்டில் பல இந்திரஜித் வீரர்கள் அங்கு பயிற்சி பெற்று அவதார் நிலையை அடைந்திருந்தனர். இதன் காரணமாக அசுர கடல் கூட்டணி இருளின் அடிமைகளை கூட அடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறியது. அந்த நேரத்தில் கல் வாயிலிருந்து ஒரு இளைஞன் வெளிப்பட்டான். நிஜ உலகின் காற்றை உணர்ந்ததும் அவன் மெதுவாக புன்னகைத்தான். வெளியே இருந்தவர்கள் ஜெயசமரனை பார்த்தவுடன் அவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தோன்றியது. ஏனெனில் ஜெயசமரனின் சக்திகளை யாராலும் உணர முடியவில்லை. அதனால் அவர்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது ஒரு இளைஞன் அவனை அணுகி, நண்பா, உன்னோட பயிற்சியை முடிச்சிட்டியா? அப்படின்னா வந்து எங்களோட அரக்க அழிப்பு படையில சேர்ந்துக்கோ. நீ எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன்னு நாங்க நம்புறோம் என்றான். அந்த இளைஞன் சொன்ன வார்த்தைகள் ஜெயசமரனை ஒரு கணம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. அவன் ஏதோ பதில் சொல்ல நினைத்த போது திடீரென்று மற்றொரு இளைஞன் அவசரமாக அவனை அணுகி கோபத்தில் முதல் இளைஞனை நோக்கி முறைத்தான். பின்னர் உடனே தனது முகத்தை மாற்றி மரியாதையுடன் ஜெயசமரனை பார்த்து புன்னகைத்து, சமரண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. இவன் இங்க புதுசு, அதான் நீங்க யாருன்னு இவனுக்கு தெரியல. இவன் உங்களை ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். ஜெயசமரனின் பெயரை கேட்ட அந்த கணமே அந்த இளைஞனின் முகம் முற்றிலும் மாறியது. ஒரு பெரிய வீரனை நேரில் கண்டது போல அவன் கண்களில் உடனே மரியாதையும் மகிழ்ச்சியும் தோன்றின. பிறகு சில நொடிகளில் மிகுந்த உற்சாகத்துடன் அவன் ஜெயசமரனையே பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் சிறிது நேரம் அமைதியாக யோசித்த ஜெயசமரன், இங்க என்ன நடக்குது என்று கேட்டான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.